இல்ல அந்த புதர் புல்லு இவங்க தள்ளுறது இல்ல அந்த தப்புல வண்டி வருது நம்ம நிற்கும் போது தான் எல்லாம் வரும். புதரா இருக்கா பயமா? ஆமா ஏதாவது இருக்கும். அப்படியே என்ன ஊருக்கு கிளம்பையில இல்லாத டென்ஷன்லாம் பயப்படுங்க. அப்படியே கொஞ்சம் சும்மா இருந்தா கண்ணா குளம் போடுறோம். நம்ம ஊர் முந்தியெல்லாம் மார்கழி மாதம் ஆனால் ராத்திரி ஆனால் எல்லாரும் வீட்லேயும் போடுவாங்க. குளம் போடுறது இந்த எல்லாம் போடுது. குறைக்கணுமா? நல்லாவே ஏசி வேணா ஆஃப் பண்ணி எடுங்க, அப்புறமா போட்டோம். கொஞ்சம் வெயில் ஏற விட்டு கூட. ஆமாம் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நல்ல பாட்டு. தேன் நிலவு தானே இது. எல்லா பாட்டுமே இது வந்து புது வருஷன். ஆமா ஆமா இது புதுசு. ஸ்ரீனிவாசோட பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். இதுக்கு தானே அந்த அதுக ரெண்டு டான்ஸ் ஆடுங்க. லாரன்ஸ் பவானி பிரியா நல்லா ஆடுவாங்க. துணி இருக்கா? இருக்கனால அது வெளியில உள்ள உள் பக்கம் தொடச்சோம்னா இல்ல இங்க இருக்கு. உள்ள இருக்கு. இதை ஓரமா நிறுத்தி இந்த உள்ள தொடச்சிட்டீங்கன்னா சரி. இங்க இல்ல இந்த டீஃப்ராஸ்ட் அமுக்குங்க. எது டீஃப்ராஸ்ட்? ஃப்ரண்ட் அமுக்குங்க. இதுவா? ஃப்ரண்ட் இதா மேல அதுக்கு அடுத்தது அது அமுக்குங்க. அண்ணாமா என்ன எடுத்துக்கங்க. அது ஊடகம் வாங்காது. பாத்து ஓரமா போகுது பாருங்க. இந்தங்க தொடச்சிருங்க. அந்த பனி போய் இந்த வெயில் வந்துச்சுன்னா போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படி உங்களுக்கு நல்லா இருக்குல்ல வியூ. கீழே இருக்கு, அது வெளியில போய் தொடக்கும். பரவாயில்ல. இல்லை இது வந்துடும். தொடச்சுக்குவோம். டீஃப்ராஸ்ட் ஆகிடும். அதை பார்ப்போம். சரி இல்லைன்னா சொல்லுங்க, நிறுத்திட்டு தொடச்சு. ஸ்ட்ரைட்டாக மதுரை தானே? மதுரை தான். ஃபஸ்ட்டு மதுரை போயிடும். மணி எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கோம்? 5:45. என்ன செல்ல நீங்க வாங்கிட்டது? இது நோக்கியா. ஜன்னல் திறந்துருக்காங்க. ஜன்னல் வேணா மூடிடுங்க. ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஏசி குறைச்சி வைங்க. 28 ஏசி வேண்டாம் வேண்டாம் பண்ணிடுறேன். ஏசி போடலாம். தலைக்கு வேற கொஞ்ச நேரம் ஏசி தான் வேண்டாம். ரெட் லைட் எரியுது. இது பார்க்கிங். அது சும்மா காட்டுது. எரியல. எரியலையா? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அமுக்குனா சும்மா. ஆனால் அது எரியுது. ரோட்ல இருக்காங்க. போயிடுச்சுல. கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹவாமா இருக்கா? லைட்டா திறந்துச்சுன்னா அந்த வெளி காத்து அது போடும். பஸ் தலைவலி கட்டி சொல்றப்ப தெரியாது. வைகுண்டே நான் அதெல்லாம் பிசு பிசு இருக்குன்னு நேற்று நைட்டு குளிக்க நீ படிச்சுக்கவே இல்லைப்பா. இதெல்லாம் கவனிச்சுக்க முடியும். அதை முடிச்சிட்டோமா, இதை கவர் பண்ணிட்டோமா. பரிச்சயம் அவதான் இன்னைக்கு நல்லா இருக்கா. அறிவுபூர்வத்துல யார எப்படி ஜாஸ்தி. அப்புறம் வந்து இப்ப நம்மளை பார்த்து பேசும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி அப்படி. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். எல்லாரும் எப்படி கவர் பண்ண. அதெல்லாம் சாமர்த்தியம் நம்ம வராது. படிப்புல வராது. அதெல்லாம் படிப்பு படிச்சுட்டே இருந்தோம்னா அது வராது.
நமக்கு எல்லாமே தெரிய வராதுமா. அவ யார் வீட்டுல என்ன வச்சிருக்காங்க, என்ன வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து சொல்லுவா. நீ அதை பார்க்கவே இல்லை, நான் உன்னை கவனிச்சுக்க. நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை. அவ எல்லாத்தையும் நோட் பண்ணுவான். பயங்கரமான கல்லு. அது படிக்கும்போது மக்கு வாழ்க்கையில் பிரில்லியன்ட் அவ்வளோதான். அவளுக்கும் வந்துச்சு. அனிதாவும் சித்தி அவ செய்யறதுலாம். ஆமாம், சித்தியை பற்றி நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவளுக்கு பிடிக்காது. அனுஷா வந்து என்னை பற்றி சொன்னால் அதுக்கு வச்சுருந்தேன். பெரியம்மா பற்றி நீங்கள் எல்லாம் பேச தேவை. அது மாதிரி. ஆனால் 2 வயலும் தண்ணி வட்டு. அண்ணன் அம்மா அசோக்கும் அப்படி தான், அவன் லட்சும் அப்படி தான். எதுலேயுமே கண்டுக்க மாட்டேன். அது சின்ன பிள்ளைங்கனால, மூத்தவங்களா இருந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருப்பாங்களே. நம்மளும் சின்ன பிள்ளைங்க செல்லம் கொடுப்போம். அனிதாவுக்கும் அனுஷாவுக்கும், பப்பிக்கும் அனுஷாவுக்கும் நிறைய கிளாஷ். இங்கே தான் ஒருத்தர் கடை போடுவேன், மட்டன் கடை. மட்டன். ஆமாம், கேள்வி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த முன்னாடி சிக்கனே நல்லா இருந்ததுன்னா சாஃப்டா இருந்துச்சு. பாய்லர் சிக்கன் தான், அதில் ஒன்றும் இல்லை. நாட்டுக்கோழி வாங்கினா தான் தெரியும். அதான் ரியல் கோழி. எல்லாம் மாறி போச்சு கதை. எல்லாம் அதுக்கு அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டு போகிற அனிதாவுக்கே இன்னும் போல. அப்புறம் இவளும் வாங்கிட்டாங்க. ஆனால் இவளுக்கு கிரீன் கார்டு வந்துருச்சு. அனிதாவுக்கும் அனிதா பிள்ளைங்களுக்கு இன்னும் வரல. அவள் அனுஷாவுக்கும் லட்சுமிக்கும் வரல. அனிதாவும் அனுஷாவும் ஒன்னா போனாங்க. 1 மாதம் டிஃபரன்ஸ். அனுஷா வந்து 2007, அனிதா 8. இந்த டிசம்பர் ஜனவரி அதான் வித்தியாசம். வருஷம்னு பார்த்தா 1 வருஷமா இருந்தாலும் 1 மாதம் தான். அவளை ஏற்றி விட போனோம் எல்லாரும். அடுத்த 1 மாசத்துல இவளை ஏற்றி விட வந்தாங்க எல்லாரும். கார்டு வரதுக்கு எவ்வளவு வருஷம்? இவளுக்கு வந்து சரியா ஆக்சுவலா ஆபீசர் ஒருத்தர் சூர்யா எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கிடைச்சிருச்சு. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஏமா 9 வருஷமா 8 வருஷம் ஆச்சு. அனிதா கிரீன் கார்டு வர ஆக்சுவலா 3-4 வருஷத்துல வருமா. அமெரிக்கா மாப்பிள்ள கிடைக்கும். ஆனா அவங்க நல்ல ஆளுகளும் போய் பார்க்கணும். அனிதாவுக்கு 2 பையங்க வந்துச்சுன்னா எங்க ஐட்ட மக விசாலம் கிடைக்கும். அதெல்லாம் வேண்டாண்டி அவங்க எப்படி இருக்காங்களோ. அதை நான் சொன்னவ அவங்களுக்கு தெரியும். வயசு வேற கூட அதெல்லாம் சொன்னாங்க. யாரோ வர்றாங்க கூப்பிடுறக்காக வண்டியை வச்சுருக்காங்க. அது இப்படியா நிற்கிறது. நிறைய பேர் எனக்கு சொன்னாப்பா மாப்பிள்ள அனிதா வரமா கொடுத்தாங்க. கமலஹாசனும் வடிவேலும் ஒரே ஊரம். ஒரு இதில் கமலஹாசன் 60வது இதுவோ ரொம்ப அருமையாக பேசினேன். நைட்டே போயிட்டானா எனக்கு அதை கொடுத்துருங்க அட்வான்ஸு. இன்னைக்கு எனக்கு போகணும். பொழுது விடிஞ்சது தானே போக சொன்னேன்னு கமலஹாசன் சொன்னாரா. நேற்று நைட்டே எனக்கு விடிஞ்சிருச்சு சார். அவன் இந்த இதில் பண்ணதான் ஜெயலலிதா அமுக்கிட்டான். பண்ண விடாம இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வராது. ஆனால் அந்த இது பிரேக் பண்ணவனா அவ்வளோ இது வரல. இன்னைக்கு வரைக்கும் நல்லா ரவுண்ட் அப் இருந்துச்சு.
அவங்கெல்லாம் சும்மா வல்கர் வேர்டு தான். இதுதான் பண்ணுவாங்க அவங்க. தங்கவேலு சந்திரன். ஆமா, தங்கவேலு சந்திரன் அவனை மொக்கையை போடுவாங்க. அடிச்சு சிரிப்பை கொண்டாடுறாங்க. தங்கவேலு சந்திரபாபு இதெல்லாம் சூப்பர். நாகேஸ்வரம் சந்திரபாபு எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப வசதியா வந்து ரெண்டு பேரும் மனோரமாவும் நல்ல பிரில்லியன்ட் காமெடி ஆக்டர். ஆனால் ரெண்டு பிள்ளைங்களும் சரியில்லை. நாகேஷ் பையனும் மோசம், மனோரமா பையனும் மோசம். பூபதி பாலே காணும் அட்ரஸ் பூபதி பேர். இவனாவது இப்போ டிவி சீரியல்லாம் நடிக்கிறாங்க. இந்த நாகேஷ் பையன் குடிச்சு பேரை கெடுத்துக்கிறாங்க. குடும்பம் ஒரு கதமத்தில் நடிக்கிற அவன் மனோரமா பையன் தானே அது பூபதி. மூணு பிள்ளைலாம் மனோரமா 3 பேர். 2 பேரை ஒரு பேத்தி. அவங்களோட வாழ்க்கையை வரலாறு வள்ளத்தூர் தானே அவன். அவங்க அப்பா பெட்டி கடை வச்சு பார்ப்பீங்கல்ல, பாரு சமையலை பார்த்துட்டு இருக்கீங்க. சமையல்ல நிறைய வருது. அதுக்குள்ள பாரு பாப்பா அதெல்லாம் பாப்பா சமையலும் வரும். அது என்னோட ரெகுலேஷன்ல அது போறதான் இந்த மாதிரி இதெல்லாம் வாழ்க்கை வரலாறு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல ரொம்ப படிக்கிறேன். அப்புறம் வந்து டிவி சுத்தம் அதனால இப்போ என்ன கேட்பேன். நான் இப்போ வேலையை விட்டதுன்னு நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறேன். அதுக்கு மேலே நேரம் மாட்டேன். நான் ஒரு விட்டு விடாமல் படிப்பேன். இப்போ அந்த கண் இதுவானதுலேருந்து இந்த தினம் வாக்கிங் மாதிரி போய் வாங்கிடுவாங்க பேப்பரை நம்பி டென்னிஸ் போயிட்டு வந்து ஆர்த்தி, இந்த ரூட்டில் மதுரை ரூட்டில் பெருமாள் கோயில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துமா? அதாவது ரொம்ப தெரியாது போகணுன்னீங்களே. ஆமாம், பஸ்ஸில் ஒரு நேரம் அனுப்பிட்டு போனோம்னா மனசுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தால் வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தால் இங்கே கோட்டையூரில் ஒன்று இருக்குமா? மெயின் ரோட்லேயே கோட்டையூர்லேயே பள்ளத்துலேயே இருக்குல்லங்க. பள்ளத்தூரில் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அது ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு கூட்டம்னா வேண்டாம். பள்ளத்தூரா? நம்ம பள்ளத்தூரே போகல. பள்ளத்தூரே போகல. நம்ம நேராக வெளியில் இளையத்தக்குடி சைட் போகிறோம். சத்தியமூர்த்தி பெருமாள் இளையத்தக்குடி போகலாம் வேணாங்க. அதுதான் திரும்பிய மாட பார்த்து உள்ளே போகணும். உள்ளே எல்லாம் வேண்டாம், மெயின் ரோட்டில் எதாவது இருந்தால் பார்த்து. இந்த ஹைவேஸ் பேர் என்ன? NH 45 தான் நினைக்கிறேன். இல்லை, இது 45 தெரிஞ்சு வரைய முடியாது. இது வந்து 36. பாப்போம் பொழுது 36 பாரு அப்படிலாம் பார்த்தா தெரியாது. அது போகும், அது வந்து போகும் கேரளா வரைக்கும் போகும். அதாவது இல்லை, ஏன்னா இது திருப்பத்தூர் டு மதுரைன்னு போட்டுட்டு டெம்பிள் பெருமாள் டெம்பிள்னு போட்டால் வருமா? திரும்பியும் கூட காட்டுறான். இதுக்காக உள்ள போய் பார்க்க முடியாதுல்ல. திரும்ப நம்ம தாண்டிட்டோம். திருப்பத்தூர் டு மதுரையில் வருதான்னு பாரு. அப்படி பார்த்தோம்னா திருப்பத்தூர் தாண்டோன்னா போகலாம். இதெல்லாம் ஃபில்டர் ஆகிடணும். எனக்கு இந்த மேப்பே பார்க்க தெரியாது. நீங்கள் டைரக்ஷன் போட்டு ஓட்டுறீங்களா, அது எப்படி திரும்புறது, எப்படி அது என்னமோ திரும்பிக்கினே இருக்குது. நம்மளுக்கு தெரியல. அது பச்சை லைன் அப்படி போகுதுல்ல, பச்சையாக முழுவா. அந்த ஃபோட்டோ விட்டிங்கன்னா அது போகிற ரூட்டில் போக வேண்டியதான். இல்லை, அதை டைரக்ட் பண்ணுறது எப்படி? டைரக்ட் பண்ணுறதே எனக்கு புரியலை. அது கூகுள் மேப்பில் போய் போகணும். படம் அதை பிடிச்சேனே அந்த ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. ஸ்க்ரீனில் வந்தாச்சு. நீங்கள் செல்லில் பார்த்தா கஷ்டம். கஷ்டம். அது முடிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கு.
உங்கள் வண்டியில் இதில் இந்த மாதிரி இருக்கா இல்லை இல்லை தனியாக ஒரு போடணும் ஸ்டாண்டு வச்சு இந்த செல்லை செல்லே போடணும் வச்சிருவேன் செல்லு தான் போடணும் அது செல்லை வச்சிருவேன் அப்படி அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சிருக்கேன் நல்லா ஓலா டிரைவர்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து இதில் இன்பில்ட்னால நம்மளுக்கு அவன் ஈஸியாக வந்தது நான் ஏன் போடல நீங்க? என்ன ஏன் போடல? கந்தசாமி கோயில் என்ன போடலை மேப். ஓரளவு ரூட்டு தெரியுமே மதுரை வரைக்கும் என்ன தெரியும் மதுரைக்கு அப்புறம் தான் நம்ம போடணும் அதுவும் தேனி வரையும் ஒன்றும் தப்பு நல்லா தெரியும் இருக்கு. இந்த மார்னிங் போனா தேனி ரூட் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே அங்கே சுருளி ஃபால்ஸ்ல நம்ம குளிச்சோம்லங்க. சுருளி பாலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு பெரம்பாவூருக்கு டைரக்ஷன் பண்ணணும் மேப்பு அதில் இருந்தால் அதான் அந்த தேக்கடி கோயில தானே. ஆமாம் தேக்கடி தேக்கடி இப்போ அதில் தான் வருது தேக்கடி வருது தேக்கடி கூட பார்க்கலாம் தேக்கடி பார்த்துட்டு போயிடலாமா ஆனால் கொஞ்சம் பெருசு பார்ப்போம் ஒரு நாள் போட்டில் எல்லாம் போனால் அரை நாள் ஆகிடும் போட்லாம் போகக்கூடாது சும்மா அன்னைக்கு சுற்றிட்டு போயிடணும் ஆமாம் தேக்கடியில் போனோம்னா இப்போ யானை எல்லாம் சில சமயத்தில் புலி யானை எல்லாம் வரும் தேக்கடி நீங்க அதுக்கு தான் சீக்கிரம் கிளம்புனா ஓரளவு நம்ம தேனியை சீக்கிரம் ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போகலாம் தேனி எப்படி 2 ஹவர்ஸ் ஆகாதுங்க தேக்கடி வரைக்கும் போய் அங்கே ஆமாம் 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் ஆகிடும் ஏமா இங்கேருந்து தேனி எவ்வளோ ஹவர்ஸ் பாரு திருமயம் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து தேக்கடி தான். தேனி தேனி தேனியிலேருந்து எனக்கு எப்படியும் 3 ஹவர்ஸ் 4 மணி நேரம் தேனி டு தேக்கடி வந்து 3 மணி நேரம் பெரம்பாவூர் 4 ஹவர்ஸ் ஆகிடும் ஏன்னா ரூட் டிஸ்டன்ஸ் கம்மி தான் ஏன்னா ஃபுல்லாக மழை நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் இங்கே மாதிரி ஸ்பீட் போக முடியாது ஒரு நாள் நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஊருக்கு வந்திருந்தோம் கல்யாணத்துக்கு. அப்போதே உங்கள் ஃபோனெல்லாம் எடுத்து ஒழுங்கா வந்து வேணும்னு எந்த அப்புறம் சாப்பிடணும் அந்த ஆட்டோ வண்டியும் ஐயோ அப்படி போனேன் இருக்கா இல்லையானே தெரியல. சிம் மாதிரி இல்லைன்னா பிளாக் பண்ணணும். அப்புறம் நான் அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து கேட்டாங்க அவங்க கேட்குறேன் ஆள் பார்த்துட்டு இங்கே தான் இருக்கு. அப்புறம் 2 மாதம் கொரோனா டைம் வரவும் முடியல. அப்புறம் சிம்மு மாற்றலாம் ஃபோன் போட்டுட்டு அதே சிம் பிளாக் பண்ணிருக்கோம் இந்த ஃபோன்ல. இன்னொரு ஃபோன்ல தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி புதுசாக ஏன்னா இவருக்கு அந்த காலேஜ்ல இந்த குரூப்ல இருந்து எல்லாம் வரும் மெடிக்கல் இந்த காலேஜ் எல்லாம். அப்புறம் ஆரம்பிச்சு அப்பதான் அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் வர போயிட்டு டென்ஷன் இருக்கா 3 இயர்ஸ் 3 ஹவர்ஸ் தேனி இப்போ என்ன 6 மணின்னு வச்சுங்க 7, 8, 9க்கு தேனி போயிடலாம் சாப்பிட்றதுக்கே ஒரு 1 ஹவர்னு வச்சுங்க அது இருக்குல்ல ஆமாம் சாப்பிட்றது பாத்ரூம் போகிறது நல்லா டீ குடிக்கிறது 10 மணிக்கு போயிடலாம் தேனியிலேருந்து அந்த சுருளி ஃபால்ஸ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மதுரையில டீ குடிச்சுப்போம் காஃபி குடிச்சுப்போம் நல்லா இருக்கும். போகிற வழியில் மதுரைன்னு உள்ளேலாம் போனோம்னா அவ்வளோதான் ஆன் த வேல அந்த வேலை எங்கேயாவது ரோட்டில் இந்த மாதிரி ஹைவேஸில் தான் பண்ணலாம் மதுரை 1-2 ஹவர்ஸ்ல போயிடலாம். ஆமாம் அன்னைக்கு நம்ம ரொம்ப சீக்கிரம் போனோம் மதுரை 6க்கு கிளம்பி 9க்கு போயிடுமா? 10க்கு தேனி போயிடலாம்னு நினைக்கிறேன் வந்துடுறாங்கப்பா கரெக்டா. எல்லா இடத்துக்கும் அதான் நான் சொன்னேன்ல ஹைவேல ஃபுல்லாக திறந்துருக்கும் 3-4 மணிக்கே திறந்துருவாங்க அதான் இப்போ முதல்ல ஒரு ரூல் போட்டாங்க முந்தி மிட் நைட்ல எல்லாம் இருக்கும் இப்போ ஆனால் இப்போவும் இருக்குது இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் இல்லை இந்த ரவுடிஸு இதெல்லாம் வந்துக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் பண்ணிக்கின்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் 11 மணிக்கு மேலே திறக்கக்கூடாதுன்னே சொல்கிறாங்க செஞ்சுக்க எல்லா ஊர்லேயும் காலையில விடிய எல்லாம் கிளம்பிடுவோம். விடியாத அவங்களுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். தூக்கம் வரல பொழுது போகலன்னு ரவுடிஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே டீயை குடிச்சுட்டு ஆட்டம் போட வேண்டியது அப்புறம் ரோட்டில் போகிற பார்த்து கல் அடி குடிச்சுட்டு ஆடுனா கல்லை விட்டு அடிவாங்க நாங்கள் ஒரு தடவை உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வேளச்சேரிக்கு போயிட்டு ஆழ்வாரத்தில் வரணும் நைட்டு அங்கே புறப்படும் போதே 11:30 மணி வேளச்சேரியில் கேகே நகரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதில் அந்த ரவுடான சுற்றிங்கன்னா அங்கே சைடில் உட்காந்துன்னு கல்லை விட்டு எரிஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ட்ரிப்பும் நாங்கள் தேக்கடியெல்லாம் போனோம்னா அதுக்கும் பெரிய கேங் போனோம். எங்கள் தம்பியோட எங்கள் தம்பியோட ஆளுக்கு ஒரு காரு ஒரு கார் தானே ஆமாம் 2 கேங்
கேங் வந்துச்சுல. ஆமாம். திருச்சியில தெரியாது எங்க அந்த மாதிரி தெரியாது. அதுலேயும் ஒரு அனுப்பிச்சாங்க. அவங்க ஒரு 10 பேர் இல்லை. ஆமாம். அப்புறம் அவர் வந்தார்ல வளையப்பட்டி. திருப்பதி திருப்பதி அண்ணாமலைன்னு. அவர் பேர் சின்ன தாமையார். அது பார்வதி வள்ளியப்ப நம்ம அனுஷா வச்சு நல்லா இருந்துச்சு. தேக்கடி வேற என்னமோ போனோம். கேரளா போனோம். தேக்கடியில் போயிட்டு அவர் குருவாயூர் போனோம். இப்படி வரும். அப்புறம் என்னமோ அந்த இது மேல அந்த டீ தோட்டம் எல்லாம் பாருங்க. அது எந்த ஊருன்னு தெரியல. குருவாயூருக்கு முன்னாடி இன்னொரு அது என்ன திருச்சூர்ல ஒரு கோயில் இருக்கு. அது அங்கே தான் ரூம் எடுத்து தங்கினோம். 9 மணிக்கோ 8:30க்கு போனாங்க. ஒரு ஹோட்டலும் இல்லை. எல்லாம் சின்ன பாக்ஸ், நாசி பாக்ஸ், சின்ன டீ கடை மாதிரி இப்போ நம்ம ஊரில் இருக்குல்ல, அதில் திறந்து வச்சுக்கிட்டு மாட்டுக்கறி தான் இருக்குங்க. அந்த ஊரில் பீஃப் மாடு பரோட்டா பீஃப் தான் ஃபேமஸ். அப்புறம் நாங்கள் ஒன்றுமே சாப்பிடல. யாரோ ஒருத்தர் 2 பேர் போய் சாப்பிட்டு வந்தாங்க. இங்கேருந்து மாடு பூரா அங்கே தானே போகுது. ஆமாம். அங்கதான் யானை இருக்கு. யானை பாதுகாக்கிறாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். நான் போயிட்டு அங்கதான் முடி வாங்கினோம். யானை முடி இப்போ எல்லாரும் விட்டுட்டாங்க. யானை முடி திருச்சூர் நம்ம போயிருக்கோம். ஹோட்டல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கோம். யானை தாவளம். யானை தாவளம் போடுவாங்க. அந்த பக்கம் இருக்கு. இந்த தேக்கடியில் அங்கே ஒரு ஹோட்டல் தங்குற இடமெல்லாம் அந்த தீவு மாதிரி ஒன்று. இது இங்கே இங்கே மேலே ஒரு ஹோட்டல். அதில் எங்கள் தம்பி எல்லாம் ஏதோ ஒரு மெனு போட்டு கொடுத்து பிரமாதமாக சமைச்சு தந்தாங்க. நல்லா இருக்குல்லங்க. யாருக்கோ பர்த்டே, அதுக்கு ஒரு ட்ரீட் இப்படி இறங்குமா? பெட்ரோல் போட இறங்கணும். கரெக்ட். ஆமாம், இங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்புறம் போனோம் உள்ள. ஆனால் இப்போ ரோடெல்லாம் ஓரளவு நல்லா போட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டிராஃபிக்கில். விட்டு விட்டு எரியுது பார்த்தீங்களா? நம்மளுக்கு அவன் திரும்ப போகிறானா இல்லை சும்மா டிசைனுக்கு பண்ணுறானான்னு தெரியும். வேளாங்கண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ரோடு ரோடே இல்லை. அப்படியே மேடும் வெள்ளம் போயிட்டே இருக்கு. கட்டி வேலை பெல்ட் போட்டுக்கிட்டே சுற்றுவேன். ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பெல்ட் போட்டுக்குவேன். ஆனால் போகும்போது ரூட் அவ்வளோ நல்லா இருந்தது. 2 ரூட்டில் வந்துட்டோம். நாங்கள் சிக்கல் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போது வந்ததுனால அந்த ரூட்டில் வந்து எல்லாம் செருப்பு போட்டு வராங்க. சேரும் அதுவும் வேளாங்கண்ணியாவா இருந்தது. மோசமாக எடுத்துருக்கோம். தம்பிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். சும்மா ஊருக்கு சுற்றி பார்க்க கோயிலுக்காக சர்ச்சு நல்லா இருக்கும். எல்லாரையும் அலோவ் பண்ணுறோம். போவாங்க. நம்ம ஹிந்துஸ் போய் சாமி கும்பிடுவாங்க. வேளாங்கண்ணியும் நாகூர் வேளாங்கண்ணி கோயில் சர்ச்சு ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம், என்னமோ கடலில் மிதக்க விட்டு வரும். பெரிய வெள்ளை வெள்ளையா நல்லா இருக்கு. ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. கூட்டம் ஒவ்வொரு கூட்டம் தெரியாம கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிட்டோம். கிறிஸ்மஸ் இல்லை, ஈஸ்டர் அன்னைக்கு போனோம். ஏப்ரல்ல வரும். ஈஸ்டர் சண்டே செம்ம கூட்டம். ஏன்டா போகணும்னு ஆச்சு. யோசிக்கல. நான் எப்பயுமே கூட்டம் இருந்தா கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போக மாட்டேன். ஃப்ரீயாக போகணும், சாமி கும்பிட்டு வரணும். இதுக்கு சண்டை போட்டுட்டு நல்ல நாள் நிற்காது. ஆமாம், கிறிஸ்டின்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் போய் தங்கி இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மொழியை சமாளம் வாங்கிக்கிட்டு அங்கேயே சமைச்சு எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு இங்கிலீஷ் மாதிரி தான் எல்லாமே. அவங்க தேர் மாதிரிலாம் நடக்குமா? அங்கேயும் 10 நாள் இருப்பாங்களா? நான் எக்கச்சக்கம் போயிருக்கேன். வேளாங்கண்ணி எப்போன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்கர்ஷன்னா வேளாங்கண்ணி அவ்வளோதான். நாங்களாம் அங்கே எக்ஸ்கர்ஷன்னா இந்த பிச்சாவரம் லேக்கு, பாண்டிச்சேரி, அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கும். சாத்தனூர் டேமு அதெல்லாம் ரிப்பீட்டடாக போவாங்க. இதெல்லாம் பிச்சாவரம் தான் அந்த இவங்க கொலை அந்த சில்வன்லேருந்து ரவுடிஸ் ஒளிஞ்சிருந்த இதுன்னு ரொம்ப டீப்பாக உள்ளே போக முடியாது. ஆனால் அங்கே அந்த தஞ்சாவூர் பக்கம் தானே இருக்காது. நீ சொல்றது, இவன் சொல்றது வந்து பிச்சாவரம் இல்லை. பிச்சாவரம் நீங்க சொல்றது கரெக்டு, அது போக முடியாது. இவன் சும்மா தான் நம்ம இந்த மாமல்லபுரம் ரூட் இருக்கு. அது என்னது, என்ன லேக்குது பேரே வாயில வரும். மகாபலிபுரம் போகிற வழியில் கோவளம்.
பேக் வாட்டர்ஸ் ஒன்று இருக்கு, அதில் தான் போட்டெல்லாம் போட்டு விடுவாங்க. அதுதான் அது ஒன்று. இன்னொன்று இருக்கு ரைட் சைடில். ஆமாம், அந்த பாலம் தாண்டினோன்னு ரைட் சைடில் அதில் அதுக்கு போட்டு முன்னாடி தான் வந்து இது வரும், இந்த தக்ஷின் சித்ரா வரும். அது தாண்டினோன்னு வரும். சித்ரான்னு ஒரு டுபாக்கோ பிளேஸ். ஆமா, அங்க ஒரு சட்டியும் சொம்பையும் வச்சுட்டு செட்டியார் வீடு ஏமாத்துவாங்க. காசை பிடிச்ச கேடு அதெல்லாம் ஏமாத்துவானுங்க. அப்படி பார்த்தா நேத்திக்கு பண்ணது. ஆமாம், நேற்று பண்ணது தப்பு. எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. 250 ரூபா நீங்க கொடுத்துருக்க கூடாது. என்னைய கூப்பிட்டுருக்கோம், ஒரு 100 ரூபாயை கொடுத்துருக்கலாம். 100 ரூபா ஓகே, அதுல ஒண்ணுமே இல்லை. இவளுக்கு 2 பேரும் குசு குசுன்னு பேசுறதுக்கு நம்ம காசை கொடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க 100 கொடுத்துருந்தா ஓகே. நம்ம எல்லாரும் வெளில வந்துட்டோம், அதனால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்க போய் இருக்குல்ல பணம் இருங்க இருக்கு ஏன் இல்லை. 390 என்ன வச்சுங்க? பாரு எஸ்எம்எஸ் பாருங்க அம்மா போன்ல 2 வாட்டி. அவனுக்கெல்லாம் வந்துச்சு அந்த அது ஒர்க் ஆகல. அதான் நம்மளுக்கு முன்னாடி வண்டி போச்சு. அவனுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. போனவொடனே சர்வன் நம்ம வண்டி விஷயம் கரெக்டாக வந்துடும். இது இன்னைக்கு என்ன மினிமம் 100 வச்சுக்கும்ல, ரீட்டைன் பண்ணிக்கும்ல. அப்படிலாம் இல்லை அதெல்லாம் பண்ணுறோம். ஆமாம், எங்களுக்கு இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கெல்லாம் ஒரு 40 ரூபா வரைக்கும் வந்தது. அப்புறம் உடனே போட்டோம். எதுக்கும் போட்டுட்டு பாரு, பார்த்துட்டே இருக்கணும். மூட்டர் இல்லாட்டி இன்னொரு இந்த பக்கம்லாம் கூட 180ன்னே வரும். அந்த பக்கம் தான் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் போனோம்னா டோலே ரொம்ப ஜாஸ்தி தான். எவ்வளோ ஆயிடுது அப்பா? 550 ரூபா தான். அதாவது இந்த முண்டியம் பார்க்க ஒன்று தான் ஜாஸ்தி. 100 ரூபாயோ 110. மிச்சம் எல்லாம் 50 ரூபா 55 ரூபா. பெட்ரோல் செலவோட முடியும். இல்லை, அது எதுக்குங்க வருஷ கணக்கில் வாங்குறாங்க? ரொம்ப நாள் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தகராறு வந்தோன்னு நிறுத்திடுவாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து கலாட்டா வண்டி பின்னாடி வச்சு நாய் வருது. அது பரவாயில்ல, வண்டியில் வந்து இடிச்சிருக்கோம். ஒரு காலத்துல டோலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா போயிட்டு திருச்சி வரைக்கும் ஒரு லோன் நல்லா இருக்கும். முன்னாடிலாம் திருச்சிக்கு அப்புறம் தான் மோசமாக இருக்கும். ஆமாம், திருச்சி டு புதுக்கோட்டை தான் ரொம்ப மட்டமான ரோடாக இருக்கும். இப்போ எதிர்த்தாப்புலையும் கவனி வேணும்னே வருவாங்க திருட்டு பஸ். பள்ளம் மேடும் ஆட்டம் மூடும். இப்போல்லாம் பஸ்ஸில் வந்தால் உடம்பு வலிக்கும். பஸ்ஸில் வரவே முடியாது. முட்டி வலிக்கும், உடம்பு வலிக்கும். தேஜாஸில் வர்றோம்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இங்கே திருச்சியிலேருந்து இப்போ நம்ம கடியாவட்டி வரக்குள்ள உயிர் போயிடும். அதுக்காக நான் கடியாவட்டிக்கே வர்றது, நேராக திருமயத்தில் இறங்கிடுறது. அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்துடுவோம். எல்லாருமே அதுக்கு வண்டி கிடைக்க மாட்டேங்குது. எல்லா வண்டியும் 1 2 3ன்னு போடுறேன். திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி நடுவில் எங்கேயும் போக மாட்டோம். நான் பைபாஸ்லேயே போவேனா. ஒரு ஸ்டாப் நீங்கள் பைபாஸில் இறங்கிட வேண்டியதா? இறக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, காசுக்கு வாங்கிப்பாங்க காசு. அதுதான் என்ன சொல்கிறான்னா, இப்போ கண்டக்டர் இல்லாமல் ஏற்றுறாங்க. அதனால கண்டக்டர் அந்த மாதிரி வண்டி இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய வருது. அன்றைக்கி ஒரு ஏசி வண்டி இருந்தது தேவாட்டை திருச்சியில். காரைக்குடின்னு போட்டதுக்கு திருமயத்தில் இறக்குங்கண்ணே. இல்லைங்க, திருமயம் இல்லை, பைபாஸில் இறக்குங்கன்னா கண்டக்டர் கிடையாது. இங்கே டிக்கெட் போட்டு விட்டுட்டாருன்னா நான் அவர் தான் ஓட்டிக்கிட்டு போகிறேன். ஆமாம், டிரைவர் தான். கண்டக்டர் கிடையாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது கான்செப்ட் நல்லது தான். நான் எல்லா வருஷம் அப்படி விட்டால் கஷ்டம். ஆமாம், நம்ம திருச்சி உள்ளே நுழையும் போது தான் நிறுத்திக்கினே வர்றாரு டிரைவர். இந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த என்னமோ ஒரு ஊர் ஆரம்பிக்குது, அதுலேருந்து ஏர்போர்ட்டு டோல்கேட்டு அப்படின்னு சொல்லி இறக்கின்னு டிவிஎஸ்ன்னு போட்டு இறக்கின்னு வர்றாரு. அது வரைக்கும் கதை திறக்க மாட்டேங்கிறாரு.
அப்போ டிக்கெட்டை கொடுத்துட்டு சொல்லிடுறேன் நான் கண்டக்டரில் நீங்கள் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். கேட்டால் அப்புறம் இல்லை தொலைச்சிட்டா பெனால்ட்டி வரும் அப்படிங்களா. இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, நல்ல மெத்தடாக இருக்கு. ஒரு ஆள் மிச்சம் வேலைக்கு. சார் சரி, நம்ம திரும்பியும் போகிற வண்டினா லொடக்க முடக்கான்னு ஓடுது. தேவை ஓட்ட வண்டி இந்த மாதிரி எல்லாம் உள்ள விடுறாங்க. சில இது 1 to 1ன்னு போடுவாங்க. புறப்பட்டு அது எந்த ஊர் போர்டு போட்டுருக்கோ அந்த ஊரில் தான் நிற்கும். இதில் தான் வந்து திரும்புறது இடம் உங்களுக்கு தெரியுமா கரெக்டாக? எனக்கு தெரியாது. அன்றைக்கி போனோமே மதுரை ஒரு வாட்டி இதுக்குள்ளே போயிட்டேன். ஊருக்குள்ளே போயிட்டு திருப்பத்தூருக்குள்ளே போயிட்டு சந்தாக வந்து வெளியில் வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதான் ஊருக்குள்ளே போகிறது. போய் வெளியே கட் பண்ணி பைபாஸில் கட் பண்ணி அதான் திருக்கோஷ்டூர் தானே இது. திருப்பத்தூர் அது உள்ள போனா திருப்பத்தூர் அந்த சைடு வந்துடும். இங்கே வரும். இந்த ரோட்ல தான் வரும். இங்கேருந்து இந்த மாதிரி ரோடு 4 பிரிகிற இடத்துல போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது திருப்பூர். இந்த ரோடுக்குள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் வரும் திருக்கோஷ்டூர். ஆர்த்தி மேப் போட்டு டக்குன்னு டு மதுரை நீங்கேருந்து எந்த ரோடுன்னு திரும்புகிற இடம் மட்டும் சொல்லிவிடு. ஏன்னா ஒரு சந்து மாதிரி திரும்பும். எங்கே போட வேண்டாம், உங்ககிட்டே போட்டு சொல்லு. நம்ம அன்னைக்கு மதுரை போனோம்ல, மதுரை போகிற ரூட்டில் வந்து பேர்ட் சான்ச்சுரிலாம் இருக்குது. நெட்டில் அப்புறம் பார்த்தேன். நம்ம அந்த வழியாக தான் போயிருக்கோம். பேர்ட் சான்ச்சுரி இருக்குது. நம்ம அப்போ அந்த வழியாக போயிருக்கோம், நம்மளுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் செக் பண்ண அந்த ரோட்டில் இருக்குது பேர்ட் சான்ச்சுரி. எனக்கு புரியல. அது பறவைகள் சரணாலயம். பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம ஊருக்கு இல்லைன்னா இதுக்கெல்லாம் நம்ம போவோம். யார் போகிறா போட்டியா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது ஒன்று பார்க்கணும். வீடு டேம் எத்தனை நாளாக நாங்கள் போனோம்னு நல்லா. நான் இதை கவனிக்கிறதே இல்லை. கண்ணை இந்த குதிரைக்கு இது போடுவாங்கல்ல கண்ணில், அது மாதிரி நேராக கடியாவட்டி விட்டு அவங்க சென்னை எதுனா வருது ரூட்டு கரெக்டாக. தம்பிக்குமே கடியாவட்டி ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவன் நம்மளை இது பண்ணி விட்டுருவான். பச்சையா இந்தா போயிடுவான். அந்த அடுத்ததில் போயிடுவான். சாப்பிடுவோம்னு தள்ளிக்கினே வந்துடுவேன். திருப்பத்தூர் இதில் தானே ரைட்டு ஸ்ட்ரைட் தான் கட்டுது. இது ஊரா? சரி ரைட்டா. ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் வீட்டில். திரும்பிட்டீங்கன்னா போச்சு. அப்புறம் நம்ம இதுலேயும் போகலாம். 60 கிலோமீட்டர்ஸ் போட்டுருக்கோம். இதில் தான் மெயின் ரோடில் தான் 68. ஆனால் உள்ள நம்மளுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், டிஸ்டன்ஸ் ரொம்ப பார்க்காது. எதில் திரும்பணும் மட்டும் சொல்லு. பாரு எவ்வளோ தூரம் போகுது. அதை வச்சிட மாட்டேன். 4 கிலோமீட்டர்ஸ்ல ரைட். ஓகே ரைட். வேணாம் அது திரும்பிட்டேன்னா போதும் எனக்கு. அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். அங்கே போயிட்டு பெரிய ஓட்டுவாங்க பாருங்க. அப்படி பயமா இருக்கும். தம்பி ஒழுங்கா ஓட்டுவாங்க. தம்பி சொல்லுவாங்க இந்த வீட்டுல அத்தா மட்டும்தான் ஒழுங்கா ஓட்டுறாங்க. செல்லிதான் போவே பயமா இருக்கு. அப்படி ஒரு ஸ்பீடு எடுத்தாங்கன்னா பறப்பாங்க. அப்படியே என்னமோ இந்த எனக்கு வந்து என்னன்னா வயிற்ற கலக்கிடும். நமக்கு உட்காந்துருக்கவங்களும் பக்கத்துக்கு தம்பி வண்டி ஓட்டினானா எனக்கு வயிற்ற கலக்கிடும். எப்படா போய் மெட்ராஸ் சேருவோம். இல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு பயம் வரும். ஓவர்டேக் பண்ண முடியுமா முடியாது. அடிச்சு தள்ளிக்கின்னு போய்க்கினே இருக்கும். அது எதுக்கு அப்படி போகணுன்ட்டு அதான் இப்போ வேஸ்ட். போயிட்டு என்ன பண்ணுவேன், வீட்டில் போய் சேர்ந்துட்டு என்ன யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு மேல் விழிக்குது. ஓடிக்கின்னு வந்தால் தான் தெரியும் யார் ஒன்று எப்படி ஓடிக்கின்னு வரணும். போய் காலாமுக்கு போச்சு எனக்கு வந்துருச்சு. அதையா
போல அவனுக்கு வீட்டுல இதாப்புல வண்டி வருதுடா, எனக்கு தெரியும் நீங்க சும்மா வா. அவன் மேல அப்படி ஓ திரும்பி படுத்துட்டா இவன் நடக்கிற பாட்டி அப்பதான் பாட்டி அப்படின்னு மீனாவை கூப்பிட்டாங்க அதுக்கு எதுக்கு அப்படி ஓட்டிக்கணும்? அதுதான் கொஞ்சம் பொறுமையா வந்தா தெரியாது, வலிக்காது. சுற்றி போகிற இடம்லாம் பார்த்துட்டு போகணும். உங்களுக்கு கால் வீங்காது. எனக்கெல்லாம் போகிற ரூட்டில் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு போகணும். இதுக்காக போக முடியாது. அது ஒண்ணு, இன்னொன்னு உடம்பு வலிக்காது. கொஞ்சம் கால் ஓட்டுறது கொஞ்சம் உடம்பு வலிக்கணும். தெரியாது, அடியாட்டி வந்தோடனே கடக்கடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே இருந்தா நான் எப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 50 கிலோமீட்டர் நல்லா தான் ஓட்டுவாங்க. இதுங்களை அவன் குறை சொல்லுவான். 50-60 கிலோமீட்டருக்கு ஒரே மாதிரி போகும். அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகும். கொஞ்சம் நேரம் நம்ம அடிக்கடி எடுக்காதனால ஹைவேல போகும்போது ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். 60 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா அப்புறம் ஃப்ரீ ஆகிடும், மைண்டு சர்ன்னு போயிடும். 120க்கு வந்துடுவோம். பயந்துருவேன், 120 பார்த்தோன்னா சர்ன்னு குறைச்சிருவேன். பாப்பா அந்த வர ரைட்டு காட்டுதுப்பா இல்லை அதான் வர ரைட் 800 மீட்டர்ஸ். போன தடவை இதே மாதிரி ஓவர் பிரிட்ஜில் நேராக போயிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஆமா இருக்கு அந்த போர்டு போட்டிருக்கான், நல்லா தான் இந்த ரோடு போட்டு முடிச்சிட்டோன்னா நல்லா அடுத்து நல்லா ஓட்டிடுவேன், நம்மளுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் பாட்டு அவனுக்கு பிடிச்சதுதான் போடணும், யாரும் தலையிட முடியாது. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, இவனுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்காது. இவங்க பூசி கேட்பாங்க, நான் பழசு போட்டுருக்கேன். என்ன ஒரு ஐடியா ரைட்டு இந்த ரைட்டா இந்த ஓகே ஓகே. அவன் என்ன பண்ணுவான், இதுதான் பிரச்சனை, இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். போயிடுவாங்க மாட்டுக்கு. ஆனால் அதில் போர்டு போடணும், அவன் போட்டிருக்கான் பாருங்க குட்டியா லெஃப்ட்ல. இல்லை அது வேலை நடக்குது, பண்ணிக்கிட்டு இருக்கான்ல வேலை. மதுரை திண்டுக்கல் அவ்வளோதான், இனிமேல் நார்மல் தான். திருப்பத்தூர் இதுவும் பாருங்க, திருப்பத்தூர் அவ்வளோ பெரிய ஊர் அது. அங்கே போட்டிருக்கான் போர்டு. இப்போ திருப்பத்தூருக்குள்ளே போகுமா அது? திருப்பத்தூரில் அவுட்டரில் போய்ட்றோம். அது உள்ளே போனுச்சுன்னா ரொம்ப சந்து, இது கொத்தவால் சாடி மாதிரி இருக்குது ரோடு. அன்றைக்கி தெரியாமல் போயிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறோம். லாரி வந்துட்டு அதுக்கப்புறம் மதுரையில் போய் தான் மேப் போடணும், தேனி போடணும். அதான் தெரியல பாரு. சிவகங்கை போட்டிருக்கு, மானாமதுரை போட்டிருக்கு. அங்கே ரைட்டில் திரும்பாம தானே? நேராக போயிருந்தா ரோட்ல திரும்ப நேரா போயிருந்தா. இதில் இல்லை, இப்போ வந்த ரோடு தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறாங்களே சிவகங்கை மானாமதுரை. நயரா பார்க்கலையா? பெட்ரோல் எப்போ போட போறீங்க? இருக்கே போடலாம். அது என்னமோ ஒரு இது போடலான்னு இல்லை. இதெல்லாம் தேடிட்டுலாம் வந்தது எப்பா வந்ததுன்னா போடுவோம். பாரத் பெட்ரோல், பிபி. இந்தியன் ஆயில் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அதான் பாரத் பெட்ரோலியம் வந்து ரொம்ப மிக்சிங் இருக்காங்க. அது 2வது கிலோமீட்டர் கூட கொடுக்குமா? எனக்கு தெரியாது. எங்கள் அனிதா நாத்தனால ஒரு தடவை எங்கள் காரில் கூட்டிகிட்டு வந்து புதுக்கோட்டையில் இறக்கி விட்டுட்டு அரிமளத்தில் இறக்கி விட்டு அவன் இப்போ தான் அவன் மகன் கார் வாங்கியிருக்கான்னு அவ்வளோ ஒரு தடவை இப்போ தான் வாங்கியிருக்கான். இவ்வளோ வியாக்கியானம் சொல்லிக்கிட்டு வந்தா. இது இப்படி கொண்டாந்து ஒழுங்காக அந்த பைபாஸ்லேயே வந்து அவ்வளோ. நான் என்ன நினச்சேன், இந்த இது ரயில்வே கேட் வழியாக இன்னொன்று கோணலாம் ரயில்வே கேட், அந்த அவுட்டரை முதல் அவுட்டரில் உள்ளே போகாமல் அடுத்த அவுட்டரில் போய் பஸ் ஸ்டாண்ட் வழியாக இவ்வளோ அரிமளத்தில் இறக்கி விடலான்னு எனதே ஒரு மேப்பு போட்டு விட்டா அது எங்கேயோ போயிடுச்சு. பார்த்தா அந்த இது புதுக்கோட்டை ஊரே பார்த்ததில்ல. என்னடா அது ரிட்டர்ன் ஆகி சரி வாங்க இப்படி போயிடுவோம். மறுபடியும் இப்போ புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் நம்மன சமுத்திரம் டோல்கேட் வந்துடுச்சு. எப்படி போனால் எப்படி வந்தோம்னே தெரில. அப்புறம் அங்கே ஒரு பட்ட லேனா விளக்கில் லெஃப்ட்டில் காமிச்சிட்டு அரிமளம். சரி போவோம்னு போனால் ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டருங்க. நம்ம கடியாவட்டிலேருந்து அரிமளம் 8-9
8 இல்லை ஜாஸ்தி, ஜாஸ்தி. 5 கிலோமீட்டர் ராயபுரம், அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் ஏதோ. அது பார்த்தா கடியாவட்டி 3 கிலோமீட்டருக்கு. இங்கே அந்த இடத்துல ஒரு இடத்துல ரைட்டில் திரும்பணும். ஆத்தங்குடி. நேரம் வரும்போது கூட பேசிக்கிட்டு வந்தால ஆத்தங்குடி எல்லாம் ஒரு டைப்பாக இருக்கும். பெரிய வீட்டில் தான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க கல்யாணம். என்னது பள்ளம், பெரிய பள்ளம். நான் அது என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னமோ ரெஸ்கியூ சென்டர், என்னமோ ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ. திருப்பத்தூர்ல இருந்து தான் என்னமோ ஒரு ஊருக்கு போவோம், வேந்தம்பட்டியாமா, நெய் நந்தி அங்கே தானே போனோம். திருப்பத்தூர்ல இருந்தானே இந்த நெய் நந்திக்கு போவோம், வேந்தம்பட்டி. நெய் கிடவே கிடாதான், நெய் கிணறு. நெய் வாங்கினா கிடாது. எறும்பும் வைக்காது. இதான் திருப்பத்தூர் நினைக்கிறேன். ஊருக்குள்ள வருது. ஆர்த்தி எங்கே ரூட்டு மதுரைக்கு? நம்ம ஊருக்குள்ள தான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம அப்படி வந்தோம், ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? மதுரை எப்படி போகணும்? இப்படியா எப்படியா மதுரை? இங்க ஒரு போர்டு, கரெக்ட், இந்த போர்டு தான் ஆக்சுவலா. இந்த இருக்கு பாருங்க, வரும்போது மதுரை. அப்படி வந்தோம் நம்ம, புரியுது, சுத்திட்டு. ஆமா, இது போனோம்னா இது என்ன ஊரு? திருப்பத்தூர். இதுவுமே ஊருக்குள்ள தான் வருது. ஆனால் அது வந்து சந்து சந்தா வந்தது. நான் வந்தது முன்ன நான் லைட்டாக போட்டேன். இப்படிதான் இருக்கு, இப்படிதான். அவங்களே மூடிட்டாங்க எல்லாத்தையும். அரசு மருத்துவமனையா? திருப்பத்தூர் டு மதுரையில் தான் சிங்கமுனரியெல்லாம் வரும். அது எந்த ரூட்டுன்னு தெரியல. அதில் தான் என்ஃபீல்டில் இருந்தார் எல்என்டி. அதில் உட்காந்துட்டு அக்ரிமெண்ட்டு 3 இயர்ஸுக்கு விலக மாட்டேன். அது இந்துஸ்தான் கிடைச்சோன்னே விலகினா அந்த பணத்தை கட்டிட்டு வந்தாப்புல. இப்போ அப்படி விலகுனா அந்த வாங்கின சம்பளம் ஃபுல்லாக கட்டணும். அப்புறம் கட்டிட்டு தான் அதில் போய் சேர்ந்தான். இந்துஸ்தான் திருவள்ளூரில் இருக்குல்ல. இந்த பாட்டு போட்டால் ஆதிரா அந்த ஆட்டம் ஆடுவான். இதுவும் காவாலாலுன்னு ஒன்று இருக்குல்ல. அதான் இந்த அலெக்சான்னு ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அலெக்சா சிங்க சாங் ரஞ்சிதமேனு அது கத்தும் அந்த அலெக்சால. யார் சொல்றது அது? அப்பா அசோக் இல்லைன்னா அவ சொல்லுவா. ரொம்ப தொந்தரவு பண்ணான்னா இந்த பாட்டை சொல்லிட்டோம்னா அடங்கிடுவான். ஆடிக்கினே மற்றத்தை மறந்துடுவான். இதெல்லாம் அதிசயம் தானே, ஒன்றுமே தெரியாத போது ஆடுறது. சின்ன பிள்ளைங்க இந்த போனை வச்சுக்கின்னு தூக்கி அடிச்சா அதை போச்சுட்டு நல்லா பேசுறாளேன்னு கொடுத்தேன். டெய்லி கொடுப்பாங்க, உடச்சு போடுவாங்க. இதுல இந்த இடத்த வந்து 2 பல்லு இருக்கு, மேல 2க்கு. அதுல நடுவுல வச்சு இந்த இடத்த வச்சு என்னமோ சத்தம் கேட்குது, என்னமோ டன்னு பார்த்தா இப்போ நம்ம விட்டு சொல்லு நொறுக்கிட்டேன் அந்த இடத்த. நம்மளுக்கு கூட வலிக்காது. ஆமா, விழுந்து முளைக்கிற பல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ அந்த வேலைக்காரி பரமேஸ்வரி சாதா போன் எடுத்துனோண்டு சின்ன ஸ்க்ரீனு பட்டன் நம்ம அதை வந்துருச்சுன்னா அந்த பைக்குள்ள வச்சுக்கின்னு வருவா. நேர அடுப்படியில் வந்து அந்த பைய எடுத்து கொடுக்கணும். அது மகளுக்கு போட்டு கொடுக்கும். அது மகளுக்கு போன அது என்னமோ இது பேச, இது என்னமோ அவளுக்கு பேச. அது இவன் மேல ரொம்ப உசுறு. அதுரா மேல வேலையே செய்ய மாட்டேன். நல்லா ஆசையா இருக்கும். வேலையே செய்ய மாட்டேன். 1/2 மணி நேரம் இதுலயே விளையாடிடுவான். அப்புறம் நான் வேலைக்கு போகணும், என்னை விட்டுருங்க. சமைக்கிறவன் கொஞ்சவே மாட்டான். அவன் வாட்டுக்கு வருவான், ஹலோ அப்படின்ட்டு போயிடுவான். இவன் வந்தா முதல்ல அந்த பைய வச்சுட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா, இது பாவம், இது பேரம்பேத்தி எடுத்தது, அதனால ஆசையா இருக்கும். அது வந்து வேலை வந்து ஓடணும். அந்த மாதிரி குளிப்பாட்டுற அம்மாவும் அப்ப லட்சுமியும் ரொம்ப நல்லா இது பண்ணும்.
அப்பயே ஸ்கூல் போயிட்டு வந்து ஜாலியா இருக்கும்ல பாப்பா நல்லா விளையாடுறாங்க. அந்த உடனே சிங்கா இல்லை சிங்கிய இதுவும் அவனை பார்த்தா அந்த கட்சி. ஆனால் கண்ணு முன்னு தெரியாமல் இழுப்பேன், கையை பிடிச்சி இழுத்து ஆட்டுவேன். நான் சொன்னேன் ரப்பர் மாதிரி பண்ணாதடா குழந்தை. அது என்னமோ விளையாட்டு மாதிரி தான். நீங்க கவலையே படாதீங்க, ஒன்றும் ஆகாது. இந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலின்றது வெரி ஃபியூ தான். ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர். நம்ம இதுல கூட எல்லாம் முக்காவாசி தனியாக தான் இருக்காங்க. செட்டியோடலாம் வச்சிடறா தனி. நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் வைக்காம இப்போ கிடந்து கடுமா எல்லாம் இந்த பஞ்சா கல்யாணம் ஆன உடனே நீ தண்ணி கொடுத்துலாம் போடான்னு பிரேக் பண்ணுறேன். யாருமே இப்போ வச்சுக்கலாம். அப்படி பண்ண அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவன் பார்ப்பாங்க. ஆமாம், மேலே சிவகங்கை போட்டிருக்கேன். ஏனோ தானோ செய்வாங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ அவங்க அம்மா வந்தது இப்போ அனிதா கல்யாணம் பொம்பளை பிள்ளைய மாத்திரம் வச்சுக்க மாட்டேங்கிறேன் ஒன்றா. ஆனால் அனிதா வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த A4 ஆஸ்பத்திரி சொன்னாங்களா, அந்த பக்கத்து பிள்ளை. காலையில் குளிச்சு டிஃபன் அவன் எந்திரிச்சு குளிச்சோண்டு நேரம் டிஃபன் சாப்பிட மாட்டேன். அவங்க வீட்டுக்கு போய் அவனை கொண்டு ஸ்கூலில் விடுவேன் சக்தியை. அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டேன்னா மத்தியான சாப்பாடு தான் நம்ம வீட்டுக்கு வருவேன். அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அவன் அந்த நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல அந்த ஊருக்கு அங்கே வச்சிருந்தா திருச்சியில் சென்னை அதில் போய் உட்காந்துருவாங்க. ஒவ்வொருக்கா அப்பா இங்கேயே சாப்பிடுங்க, அப்பா இங்கேயே சாப்பிடுங்கன்னா எனக்கு ஃபோன் வரும். நான் இங்கே சமைச்சது என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் வருவாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் என்ன இருந்தாலும் அப்பான்றது தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அம்மா. ரொம்ப உயிர் அப்பா. ஆனால் அவள் இருக்கையெல்லாம் நல்லா இருந்துச்சுமா, கொஞ்சம் ஸ்டேஜ் இருக்கும். அதே மாதிரி அவளை அனுப்ப மாட்டேன், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் பிள்ளைய. அது அந்த டியூட்டி எடுத்துக்கினேன். அது அப்படியே பழக்கம் ஆகிப்போச்சு இப்போ இந்த பிள்ளைகளுக்கும். அப்புறம் அவன் என்ன பண்ணா, பேங்க்ல திருப்பி சேர்ந்தான். நடுவில் விட்டுட்டா, வேலைக்கு போவேன்னு சொன்னாங்க. மாசமாலாம் இருந்து அப்புறம் திருப்பி போனான். அப்புறம் தான் ஒரு பிள்ளைய சின்ன பிள்ளைய சேர்த்தோம். அது இப்போ போன உடனே பிள்ளைய தூக்கி நம்ம வீட்டுக்கு வந்துடும். அவள் வரும்போது எடுத்துக்கின்னு போயிடும், கூட்டிக்கின்னு போயிடும் பிள்ளை. அதெல்லாம் உதவி தானே. பிரியா பிரியா அது நான் இங்கே வந்துடும். அதுவே சந்தோஷமா வரும். பிரியா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கும். சனி ஞாயிறு மட்டும் தானே வராது. ஆச்சி அன்னைக்கு பேசுகிறேன், ஆச்சி வந்துடும். துணியை தூக்கின்னு ஆச்சி விட்டு போகிறேன். வா சக்தி ஆயாது மலைக்கு போகிறாங்க. மலைக்கு 2002 கல்யாணம் பண்ணோம்மா. 3, 4, 5, 6, 7 5 வருஷம் இங்கே இருந்தான். அந்த 5 வருஷம் நல்லா இருந்துச்சு. படிச்சு முடிச்சு அப்புறம் தான் பண்ணீங்கல்ல? ஆமாம், இந்த வேலை பார்த்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணேன், HDFC. அப்புறமா அந்த கம்பெனிலே போய் சேர்ந்துக்கினான். அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. முருகன் தானே? இல்லை, பெருமாள் திருக்கோவில். நான் உள்ளே போகணும், உள்ளே போகணும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை, ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஒவ்வொரு இது இருக்கு. என்ன பண்ணியில்லை? நல்ல பணி. மழை பெஞ்சது, இப்போ மழை மழை வந்துருச்சுன்னா மழை வராதுங்குவாங்க. படி விழுந்துச்சு, மழை வராது, படிதான். எனக்கு இந்த பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு புறப்பட்டு வரோம் பார்த்தீங்களா, காணும் பொங்கலுக்கு முதல் நாள் புறப்படுவோம்னா ஒத்துக்கவே மாட்டேன். பொங்கலுக்கு முதல் நாள் தான் புறப்படுவோம். அன்னைக்கு தான் தெரு ஃபுல்லாக புகையை போட்டு எரிச்சு மானமே புகையாக இருக்கும் ஹைவேல. பனியும் புகையும் சேர்ந்தா ஒன்றுமே தெரியாது. ரோடு
திரும்பி வரும்போது இப்போ இந்த பைபாஸை பார்த்துக்கணும்னா தான் திரும்பி வரும்போது நம்ம அதே மாதிரி வரணும். கும்பலியில் இருக்குங்க டீ தூள் பறவைகள் இதான் பேர்ட் சாங்சுரிங்க தான். பறவைகள் சரணாலயம் இங்கே தான் பறவைகள் சரணாலயம். போற வழியில பார்த்தோம் இது. போன இந்த வாட்டி இது என்ட்ரன்ஸ் அங்கே தான் வரும். நல்லா இருந்துச்சு கண்ணந்தேவன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு நிறைய தேங்காய் ஒன்று வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. ஒன்று வாங்கிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், காலையில் எந்திரிச்சு வரும்ல அது ஃபுல் உடம்பு மசாஜ் பண்ணுவேன். அவங்க தேங்காய் அதை சொல்லி விட்டானா ரொம்ப வெள்ளையாக வரும் பிள்ளைங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வாங்குவீங்க ஏன்னா அந்த இருக்கிறதே நான் அது இவ வந்து சளி பிடிக்குதுன்னு சொன்னான். நம்ம எதுவும் சொல்லுவாங்க என்ட்ரன்ஸ் நல்லதா தானே. பாரு முதல்ல இருக்குது பறவைலாம் இருக்கான்னு தெரியல. சீசன் தானே அது வேடந்தாங்கல் தெரியல. வேடந்தாங்கல்லாம் வந்து ஏதோ ஒரு மாசத்துல தான் வரும். ஏதோ வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வரும். டிசம்பர் ஜனவரியில் வரும். அப்பதான் அந்த ஊருக்கு போகிறது நல்லா இருக்கும். நான் ஒரு தடவை போயிருக்கேன், ஆனால் எனக்கு பறவை ரொம்ப பார்க்க முடியல. அப்புறம் பக்கத்துல இந்த திருக்கழுக்கு கூட்டமா அந்த பறவை வந்து கழுகு வந்து சாப்பிடுறேன். அது இவங்க பார்த்துருக்காங்க. இப்போல்லாம் வர்றது இல்லை. மிஞ்சி அங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். கழுகு வர்றதெல்லாம் தட்டை வச்சுக்கிட்டு தட்டுவாரு, தட்டிக்கினே இருப்பாரு. பார்த்துருக்கியாமா நீ? அத்தை அங்கே இருந்தாங்க பக்கத்தில், அடிக்கடி வழியாக போவாங்க. தட்டை வச்சு தட்டுவாரு, ஜோர்ந்து பறந்து வரும். ஏதோ ஒரு சங்கு பிறக்குமா 12 வருஷத்துக்கு வந்து எப்படி இருப்பாரு. நானும் பாத்ரூம்லாம் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்கு தான் போய் ஆடணும். அப்புறம் எல்லாம் சுகர் அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போல்லாம் பாருங்களா போய் தொடங்குங்களா இந்த முறையே தான் பண்ணுவேன் நான். கரெக்டாக மாட்டேங்குது. நாளாக இப்பயே மாறிட்டேன்.
நீங்கள் எதில் போட்டிருக்க? வோடாஃபோனில் போட்டிருக்கியா? அதாகதா தெரியலையே, வோடாஃபோன் எடுக்கலன்னா ஆகாதுட்டா. நெட்டு நான் அதுக்கு இங்க வந்தா உனக்கு நிறைய வேலை தான் இருக்குப்பா. நட ஜாஸ்தி. நடக்கிறது இந்த கிச்சன்னால உள்ளுக்குள்ள சமைக்கிற அது ஈஸியாக தான் இருக்கு. கழுவுறதுக்கு போகிறது இந்த கழுவுறது போட்ட போட்ட அவ்வளோதான். என்ன சொல்லுவா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோமா, மொத்தமா கழுவுண்டா. எனக்கு அது கால் வலிக்குன்னு கழுவ மாட்டேன். ரொம்ப போய் கழுவிட ஈஸியாக இருக்கும், தெரியாது கஷ்டம். நான் அடுப்படியிலே வச்சிருக்கேன். ஆனால் திட்டுவாய்வேன் நடந்துக்கிட்டே. இல்லை இல்லை நான் தான் இதில் இவங்க ஒவ்வொருக்கா கழுவி தருவாங்க, அந்த வேலை செய்வாங்க. செய்யாத வேலை. எனக்கு சேர்த்து வச்சுட்டா பயமா இருக்கும், பார்க்கறதுக்கு பார்த்தாலே பயமா இருக்கும் ஆத்தாடி. ஆமா ஆமா. காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம்ல. காப்பியை முதல்ல காப்பி வேணும் எனக்கு. காப்பியை குடிச்சிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நான் இருக்கிறதெல்லாம் வெசல்லாம் கழுவி வச்சிருவேன். கழுவி வச்சுட்டு 7 மணிக்கு பார்த்தா மருமகன் வந்து எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் சிங்கை ரப்பி வச்சிருவான். நான் ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்தாலும் தரணும். நான் சொல்லுவேன், காப்பி குடிக்கிறது இந்த சின்ன சின்ன குழந்தைக்கு ஊட்டுறதெல்லாம் மூட்டி குடிச்சா கையோட கழுவி வச்சிருங்க. அதான் சமைச்ச சாமான மெட்ராஸ்ல வேலையே தெரியாது, ஈஸியா இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே எல்லாம் அடுப்பு பக்கத்துல எல்லாம். இல்லை சமைச்ச சாமான வேணா விளக்க போடலாம். சும்மா காப்பி குடிக்கிறது டிஃபன் ஊட்டுறது எல்லாத்தையும் சேர்த்து வரும் பரமேஸ்வரன் நம்ம வீட்டுக்கு வந்தா. அதனால இப்படி போட்டுக்கிட்டு ஆர்த்தி வந்து நம்ம ஏதாவது ரொம்ப முடியல, ஊருக்கு போறோம் முடியலன்னா சமாள அழைக்கிறோம் மொத்தமா போட்டு. அப்ப என்னை கழுவவே விட மாட்டேன். நான் அவ மாத்திரம் விடு. நான் வந்து இவன் ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு வலிக்குது அதனால நான் ஹெல்ப் பண்றது இவளுக்கு. கரெக்ட். அப்புறம் ஆச்சி நம்ம பார்த்துட்டு நைட்டும் அது போடுறது. இவளும் சும்மா இருக்க மாட்டான். மாட்டேங்கிறா. அப்புறம் என்ன பண்றது? இல்லை நீ சும்மா இருந்தா நம்ம நம்ம எப்பாவது எந்திரிக்கலன்னு வச்சுங்க, இப்போ போய் கழுவிக்கின்னு இருப்பா. அப்புறம் எனக்கு கை காலெல்லாம் விட விட நான் ஆடு தூக்குவான். குளிர் தாங்காது. நேரம் அவ்வளோ மோசமாக வச்சுருக்கேன். போன தடவை ரொம்ப டல்லா இருந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் நடக்குது. ஐயோ நடக்க கற்றுக்கினதுக்கு அப்புறம் இப்போதான் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. எந்த பக்கம் போறா எந்த பக்கம் வர்றான்னு தெரியல. பேப்பர் அள்ளி கீழே போட்டு. அன்னைக்கு நாங்கள் பாத்ரூம் எல்லாம் போய் குளிச்சு கிழிச்சிட்டு வந்து கதவை திறந்து வச்சுட்டோம். ஆளை காணோம், தேடிக்கிட்டே இருக்கா, பாத்ரூம்குள்ளே நிற்கிறான். இந்த குளிக்கணும் நினைக்கிறேன். எப்படி வந்தேன்னா சிரிக்குது. ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கு. ஆனா புது ஃபேஸ்ல கூட அப்படியே பாக்குறா. இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருங்க அவ்வளவுதான். அன்னைக்கு பர்த்டேல எல்லாம் தூக்குனாங்க, ஒண்ணு கூட அழுகல. எல்லாம் சேர்ந்து செய்ய ரோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டிக்கு மாடி அன்னைக்கு கோயிலுக்கு. அப்புறம் நம்மளால தூக்கி நடக்க முடியும். அவனை ரொம்ப கூட்டிக்கிட்டு போவேன். அபை கடியா வெட்டி இது இப்போ மெட்ராஸ்லையும் பிரபல்யம், நம்ம சிவன் கோயில்லையும் பிரபல்யம் கடியாவட்டில். அந்த அதே மாதிரி இந்த ஆண்டு விழாவுக்கும் பிள்ளையார் சதுக்கும் சாமி வந்து வேலை நகர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரும். அதான் டயர் போட்டு பேரிங்கெல்லாம் பிஸ்டல்லாம் வச்சு கையில் தான் தள்ளுவோம். இவனும் இன்னொரு சின்ன பையன் 2 பேரும் துருவோட்டு வேலை நகர் நைட்டு 1 மணி வரையும் தள்ளிக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கோயிலில் அவன் சேர்த்தோன்னா இவங்க அந்த 2 வயலுக்கு இவனுக்கும் அவனுக்கும் மாலை போட்டாங்க. அதை வச்சுதான் நாங்க எல்லாரோடையும் அவர் எல்என்டி, அவரும் வேலை நகர் தான். அவர் ஆழ்வார்த்தி தான், பக்கத்தில் தான், கிட்ட கிட்ட. இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து ரைட்டில் திரும்பினா ஆழ்வார் ராமகிருஷ்ணா நகர், நாங்கள் லெஃப்டில் திரும்பினா வேலை நகர். என்ன அவன் வாங்கும்போ அந்த கட்டின வீடு வந்து எப்படின்னா பக்கா அப்ரூவ்டு இடம். நான் வாங்கினது வந்து அன்அப்ரூவ்டு. அதுக்கு தான் இப்போ பட்டா வாங்கிட்டு 7 லட்சமோ 6 லட்சமோ செலவு பண்ணி பட்டா வாங்கினேன். அலைஞ்ச 6 பேர் சேர்ந்து வாங்கினோம். ஆனால் 2 ஏரியா ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க, அவங்களும். ஆமாம், வேலை ஆழ்வார்த்தி நகர் ராமகிருஷ்ணன் ஒரே 2 தெரு ஆழ்வார்த்தி நகர், 2 தெரு ராமகிருஷ்ணா நகர். அதில் வாங்கி லெஃப்டில் திரும்பினா வேலை நகர். வீடு மாதிரி அவங்களும் வீடு இல்லை 2 வீடு கட்டினமா, எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று. அதாவது முதல்ல வந்து அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான்
நீங்கள் வீடு வாடகைக்கு இருக்கீங்க, நான் இடம் வாங்கி தரேன், நீங்கள் 2 பேரும் கட்டுங்க, இப்போ லோன் போட்டு கட்டுங்கன்னு. அப்போ அவன் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தால், நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்தேன். அப்போ தான் ஜாயின் பண்ணேன். அதனால எனக்கு என்னோட சம்பளம் ஜாயின் பண்ணனால வரல. அப்ரூவலுக்கு கொடுத்தா அவன் வந்து என்ன சொன்னால், உனக்கு வந்து 1.5 லட்சமோ 2 லட்சம் தான் தருவேன்னாங்க. எங்கள் அப்பா எதுக்குடா 2 லட்சத்துக்கு போய் அவன்கிட்ட கொடுக்கணுன்னா, இவன் எல்என்டியில் நல்ல சம்பளம், ஹெச்டிஎஃப்சி அப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருந்தது, அதில் போய் அப்ளிகேஷனை போட்டால் அவன் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டுக்கணும், இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு அலைஞ்சு உங்களால் ஒவ்வொன்றா தேடுறதுக்குள்ளே 6 மாதம் ஆகிப்போச்சு. எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன சொல்கிறாங்க, அவன் பேரில் வாங்கினா லோனு கூட வரணும்னு அவன் பேரில் வாங்கி விட்டாங்க. இப்போ இடத்த என் பேரில் வாங்குறீங்கும் போது அப்ஜெக்ட் பண்ணல. நான் லோனுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் யார் பேரில் வாங்கலான்னு இருந்தோம். ஃபஸ்ட்டு என் பேரில் வாங்கலாங்கும் போது அவன் ஒன்றுமே சொல்லலை. சரி நான் போய் அப்ரோச் பண்ணேன் எங்கள் ஹெட் ஆஃபீஸில் போய் கேட்டால், இல்லை இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு. எங்கள் அப்பா வேண்டான்ட்டாங்க. அப்போ அவன் என்ன இன்ஜினியர் இருந்தாலும் என்னையோட சம்பளம் ஜாஸ்தி, அவனுக்கு கூட வரும் ஹெச்டிஎஃப்சி பேங்குன்னு அவன் பேரில் வாங்க இடத்த பண்ணுவோம்னா நான் சும்மா இருந்தேன். ஏன்னா நம்ம சொல்லும் போது அவன் சும்மா இருந்தேன். இப்போ நம்ம வேண்டான்னு சொன்னால் நம்ம பார்சியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி அதில் தான் தப்பு பண்ண. அதாவது என்ன அதில் எப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒரே ஒரு தப்பு 2 பேருக்கும் அறிவு இல்லாமல் பண்ணிட்டோம். 2 பேர் பேர்லேயும் போட்டு ரெஜிஸ்டர் போட்டுருந்தா இன்னும் சம்பளம் அதை நாங்கள் விட்டுட்டோம். அதுதான் தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார், பேங்க் ஆஃப் மெஜராவில் இருக்கார். யார் இந்த மணிவாசகம் பொண்டாட்டிக்கு ஆட்சியை கட்டிருக்கல, அவருக்கு அண்ணன் ரங்கநாதன் பேங்க் ஆஃப் மெஜரா. அவர் தேவையில்லாமல் இன்னொரு அந்த இடத்த வாங்கினது நான் அவர் மூலமாக தான். அந்த ஆள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 4 நாளைக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி 2 கிரவுண்டு வச்சுருந்தாரு. அந்த கிரவுண்டையும் விற்றா தான் நான் இந்த வீடையும் ரிஜிஸ்டர் பண்ணி தருவேன்ட்டார். ஏன்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி சொல்கிறேன்னா, அப்புறம் அதுக்கு ஒரு பார்ட்டியை நான் தேடினேன். அப்புறம் அதுவும் பேங்க் ஆஃப் மெஜராவில் மணிமேகலைன்னு ஒரு அம்மா, அதுக்கிட்ட சொல்லி இவர் மூலமாக பேசிக்கிது. அது விற்றுச்சு. அதுக்கிட்ட அப்புறம் 2 இதையும் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி கட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் லோனை போட ஆரம்பித்தோம். லோனுக்கு அந்த ப்ரொசீஜர், இதை கொண்டானோடனே எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. என்னடா 2 பேரும் இப்படி இருக்கீங்களேன்ட்டு, சரி நான் அதை கட்டி தரேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்பிச்சு ஆரம்பித்தேன். இது முதல்ல சொல்லியிருந்தா அவர் பேரில் வீடை வாங்கியிருக்கலாம், இடத்த வாங்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கும் வந்துருக்கும். அதாவது அது எல்லாம் எங்கள் அப்பா தான். அப்போ தான் அதான் உலக பெண்ணேன்னு ஒருத்தர் இருக்கா ஊனாமனாவட்டில், அவர் பேங்க் ஐஓபி பேங்க் பெரிய அவர் தான் அடைக்க பையன். அவர் என்னை திட்டுவார், உங்கள் அப்பச்சி என்னடா அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவார், நல்லா பிரில்லியண்ட்டாக இருப்பார், இந்த வீட்டு விஷயத்தில் இப்படி பண்ணிவிட்டாரு உங்கள் அப்பா. இல்லை பங்காளிங்களாம் யாரும் ஒன்றும் சொல்லலையா? யாரும் எந்த நம்ம பங்காளியெல்லாம் பேசுறது இல்லை. இல்லை ஏன் இப்படி பண்ணு அவங்களை கேட்கவே இல்லை. யாருமே ஏன் கூட பிறந்ததுகளே கேட்கல. அப்புறம் அந்த பங்காளி எப்படி கேட்பான்? தப்பு தானே இது. இடம் வந்துருச்சு, 2 வீடு கட்டிட்டாங்க. அப்புறம் என்ன வந்துச்சு, சரின்னு வாங்கி எல்லாம் கட்ட ஆரம்பித்தோன்னே கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது என் பேருக்கு என்னோட விட என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு பேசினது. எல்லாம் கட்டி பாதியிலே எங்களுக்கு சண்டை வந்துருச்சு. அதாவது சண்டைனா அவளால் தான் எங்களுக்கு அலைமேடுவாள் தான் ஒரு நிறைய சண்டையே தெரியாது. நம்ம போனால் ஒரு இல்ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி வந்தோடனே நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. என்னடா வெளியில் இப்போ இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா, அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஐடியா சொன்னேன், எனக்கு இந்த வீடு 2 வேண்டாம், இதோட நிறுத்திடுங்க, நீங்களும் பணம் கொடுக்க வேண்டாம், இதுவரையும் ஆகின பணத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் ஆஃபீஸில் லோனை போட்டு நான் வாங்கிக்கிறேன் வீடு, இதோட நிறுத்திங்க, அந்த 2 வீடையும் அவனே கட்டிட்டு அவன் இது கொடுத்த அமௌண்ட் வரையும் எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் அவன் லோன் போயிட்டு ஃபர்தராக நீங்கள் கொடுக்காதீங்கன்னா எங்கள் அப்பா கேட்கும். சரின்னு பஞ்சாயத்து பண்ணாங்க எல்லாரும். யாரும் எங்கள் பெரியம்மா, அதான் ஆயா அப்படி பெரிய சண்முகம் செட்டியார் இருக்காரு, அவர் கணக்கப்பிள்ளைன்னு ஒருத்தர், கணக்கப்பிள்ளைனா திருநெல்வேலியில் எனக்கு கணக்கெழுதவில்லை, ஆனால் கணக்கப்பிள்ளைன்னு சொல்லுவான், பாலசுப்ரமணியம் பிள்ளைன்னு, அவர் எங்கள் அப்பா 3 பேரும் மெட்ராஸுக்கு வந்து பேசினாங்க. அவன் என்னென்னமோ கண்டிஷன் சொல்லி இது பண்ணி அது பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் எல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னோட சரின்ட்டு வீட்டுக்கு வந்து நான் எல்லாம் எழுதி தரேன்னோட இவர் இல்லை எங்கள் அம்மானும் அப்பச்சி இல்லைடா அவன் தந்துடுறேன்ட்டான்டா, நீ கட்டி கொடுத்துருவோம், நான் பணம் கொடுத்துட்றேன், கட்டி முடிச்சோடனே தந்துடுவேன் சரின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. பாலசுப்ரமணியம்ல பார்த்தா தனியாக கூப்பிட்டாரு, மீனாட்சி இங்கே வானாரு, இப்போ உனக்கு சொல்கிறேன், நான் உயிரோட கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ, ஆனால் அவன் கண்டிப்பாக அவன் தரமாட்டான் உனக்கு வீடு, உங்கள் அப்பச்சியும் ஆத்தாவும். அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இல்லை பணம் அவன் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு வீடு, இவங்க பணம் கொடுக்குறவரில் கொடுத்துக்கிட்டே இருக்கா எங்கள் அப்பா. பணம் கூட தரமாட்டாரு இவங்க.
அவங்க வச்சுக்குவாங்க. அளவு தான் வந்து கொடுக்கும். கொழுந்தாரி இருக்காது உனக்கு என்ன அவ்வளோ இப்படி பண்ண. அப்புறம் என்னாச்சு, வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. காரைக்குடியில் நடராஜா தேட்டர்கிட்ட ஒரு ஐயங்கார் இருக்கார், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம் எழுதுறவர். அவர் பெரிய பெரிய பணக்காரன். காரைக்குடி தேவகோட்டை சுற்று வட்டாரத்தெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவர் எழுதுனா கோர்ட்டில் கூட ஜெயிச்சிருமா, அந்த மாதிரி எழுதுவாராம். அவர்கிட்ட போய் எழுதுனா சரி வர்றேன்ட்டேன். 3 பேரும் போனால் அந்த நம்ம நேரம் அந்த யாரையோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம பெரிய பணக்கார செட்டியார் வர 3 நாள் ஆகும்ட்டாங்க. சரின்னு வந்தேன்னா மறுபடியும் கடியாவடி வந்து மெட்ராஸுக்கு வந்துட்டான். அப்புறம் சரி ரிஜிஸ்டர் பண்ணி தர்றேன் நான். சரின்னு போய் நான் எங்கள் அப்பா எல்லோரும் விருகம் பார்க்குற காலையில் 10 மணிக்கு திறப்பாங்க. 9:30க்கு போய் ரெடி பண்ணி 25,000 ஸ்டாம்ப் பேப்பர்லாம் செலவு பண்ணி அடித்து 10 மணிலேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்தா வர்றேன்னு 3:30 மணிக்கு என்னால் வர முடியாதுன்ட்டேன். மத்தியானம் ஏங்க என்ன ரீசன் சொல்கிறப்ப? அதான் நீ இதை பிரித்து கொடுத்தா வீட்டில் இருக்கிறதெல்லாம் அக்கு வேறு ஆணி வேற பிரிக்கிட்டாங்க. கடியாவட்டில் என்னென்ன இருக்குது, போலூரில் என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து கொடுத்தா தான் நான் இதுக்கு சைன் பண்ணேன். எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் நான் பண்ண முடியாது. அப்போ நான் தர முடியாது. இனிமேல் வீடை கேட்டுச்சுன்னு எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதீங்க என்ன. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, சரி போனால் போது விட்றா, போலூர் வீடு நான் உனக்கு எழுதி தந்துடுறேன். அப்புறம் ஒரு உயில் எழுதினாங்க. உயில் எழுதி இந்த மாதிரி சம்பாத்தியத்தில் இப்போ சென்னையில் இருக்கிறதுக்கு பெரிய பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன், 2 வீடா. அது சின்ன பையனுக்கு ஒன்றும் கொடுக்காதனால இந்த போலூர் வீடை வந்து நான் அவனுக்கு இது வந்து எப்படின்னா நான் என் காலத்துக்கு அப்புறம் தான் இது அவனுக்கு செல்லும். அதுக்கு முன்னாடி மாற்றவோ இதுவோ உரிமை உண்டுன்னு சொல்லி உயில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. நானும் போனேன். பாலசுப்ரமணியம் சாட்சி கையெழுத்து போட்டார். உயிலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றேன். அங்கேருந்து வர்றேன், மெட்ராஸ்லேருந்து கரெக்டாக இவனுக்கு வந்து வீடு கிரக பிரச்சனை பண்ண போகிறேன் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்க 2 பேரையும் அவங்க வர சரி கேட்டு போகல. ஏன்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். வந்து கிரக பிரச்சனை நான் ஒன்றுமே பேசலை, பேசாம கேட்டேன், உட்காந்தேன். கிரக பிரச்சனை வந்துருந்தேன். நான் வாயே திறக்கல, போயிட்டேன். அப்பதான் என்ன பண்ண, இந்த கிரக பிரசத்துக்கு 27,000 உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆபீஸ்ல இவங்க அப்பச்சி முடியல ரொம்ப. எங்க மாமியார் சொன்னாங்க, உங்களுக்கு எப்ப பாருங்க அப்ப எங்க அப்பச்சி சொல்லியிருக்காங்க, எனக்கு கூட தெரியாது. அந்த 27,000 எனக்கு என்னமோ இல்லைங்க, இன்சென்டிவ் அப்பச்சி தம்பி அந்த சொசைட்டிக்கு என்னால பணம் நீ அந்த பணத்தை உங்க 2 பேருக்கு தானே வீடு. அது மைஸ் இந்தியான்னு கண்டனம் வச்சிருக்காரு. யார் காசி தியேட்டர் வச்சிருக்காருல, அவரை விட்டு தான் மைஸ் இந்தியா, எவரெஸ்ட் பில்டிங்ல. எங்க அனிதா பார்வதி நாத்தனாருக்கு ஹஸ்பண்டுக்கு மாமா அவரு. அப்புறம் அவ வீட்டுல ரொம்ப நல்லா இருந்தது அந்த மசூல். அப்புறம் நான் இதே போடுவாங்க. அப்புறம் ஆமான்னு கலர் டிசைன்லாம் செலக்ட் பண்ணோம். நமக்கு தெரியுமா அவ வீட்டுல வாங்கியாச்சு மைஸ் இந்தியால. மைஸ் இந்தியா டைல்ஸ் அந்த பணம் அந்த 27,000 என் மகளுக்கு நகையே நான் வாங்கிட்டேன். அப்பெல்லாம் 1000 ரூபா தான். ஒண்ணுமே பண்ணல, அதுவும் போச்சு. அப்புறம் அது ஒண்ணு இது ஒண்ணு நிறைய அந்த தேக்கு இங்கேருந்து பிரிச்சா கடியாவட்டியில் இருக்கிற தேக்கு மரம் மர வேலை பார்த்துட்டாங்க. இங்கேருந்து தேக்கு பிரிச்சு நல்ல அந்த இடம் அந்த பிரிச்ச. இப்போ நம்ம அடுப்படி எல்லாம் கட்டியிருக்கோம்ல, அப்போ வந்து எல் ஷேப்ல இருந்து அது வர்ற உள்ள உத்தரம் வந்து ஒரு 15 உத்தரம், அவ்வளவும் தேக்கு. எல்லாத்தையும் கலட்டி எங்க தங்கச்சி ஆம்பளை எங்கேயே கதவு செஞ்சு கொண்டுட்டு வந்தாரு. அது அப்போ அவர் சொன்னாரா, அதை நான் வந்து இது பண்ணி பிரிச்சு மரத்தை அதையும் முழுகிட்டாங்க. இப்போ ரீசெண்டா இந்த கதை இப்போ ரீசெண்டா எனக்கு உறுதியான இடம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், இவன் கிரக பிரச்சனை நம்ம விடுவோம். ஃபர்ஸ்ட்டு எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் பிரிக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு இந்த சைடு கிடைச்சிருச்சான் அந்த இடத்துல. அது நான் அது எங்களுக்கு விழுந்துச்சுன்னா கடவுள் போட்டு இது அந்த இந்த இடம் எங்கள்கிட்ட இருக்குல்லம்மா, இப்படி அது 2 ரோடு இருக்கிறது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது இடம்னா ஒரு கார் பார்க்கிங் எல்லாம் கட்டுவோம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் விழுந்தோன்னா மூஞ்சி சொல்லி அப்போ இதை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சிரிக்கிறாங்களா? எதுக்கு? எங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிச்சான் அந்த சைடு தேக்கோட. சரி, உங்களுக்கு நல்ல இடம் கிடைச்சிச்சுங்கிறதா? இந்த இடம் நல்ல இடம், அவங்களுக்கு கிடைச்ச இடம் நல்ல இடம், எங்களுக்கு கிடைச்சது. அதனால ஏன் சிரிக்கணும் புரியல. அதான் அங்கிட்டு போய் சிரிச்சுக்கிறது. நம்மளுக்கு ஏதாவது மட்டமா போனா சிரிச்சுக்கிறது. அவங்களோட கதையெல்லாம் கேட்டீங்கன்னா பாட்டு அளவுக்கும் தூக்கம் போகும். நான்லாம் மனுஷனால கிடையாது. இறக்க சுவாபம் இல்லை.
அது மற்றவர்கிட்ட நடிக்கிறாரு. இப்போ இந்த இதுல எல்லாம் கொடுத்து அந்த ஆட்சியை சொந்த தம்பின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ அதாவது அவரோட சொந்த ரத்தாச்சி சேர்த்து போயிட்டா அந்த அது இந்த பணமெல்லாம் அதுக்கு தள்ளுபடி பண்ணணுங்கிறானே. சொந்த தம்பி வீட்டு சொத்தை எல்லாம் நீ தூக்கி திங்கிறியா? அது என்ன வந்து நான் எனக்கு ராமுவை கேட்டேன், கோயம்புத்தூர் ராம. அவங்க போய் கேட்டாங்களா? அவன் கேட்கறதான் கேட்கல, நம்ம சொல்லணும்ல. திருட்டு பயலுக்கு எப்படிங்க அதெல்லாம் இறக்கம் வரும்? சரிப்பா அப்படி சொல்லி அந்த இவங்க எல்லாம் போகல இல்லை, அதனால தண்ணிட்டு போனா 2 நாளைக்கு எங்க பெரிய நாத்திராமல சப்போர்ட் நிறைய பண்ணிட்டாங்க. அதாவதுங்க ஆத்தா செத்து போனாங்க. அங்கேருந்து ஃபோன் வருது, இந்த சாந்தி தான் ஃபோன் வரக்கூடாது. சாந்தி ஃபோன். எனக்கு ஃபோன் இருந்தது. ஃபோனை வந்து நான் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் எனக்கு ஃபோன் கொடுத்துருந்தாங்க, ஆஃபீஸ் ஃபோனு. அதில் அடிக்கடி இவங்க பேசி வந்து நான் அன்னைக்கு வரேன்னு அவங்ககிட்ட தான் சொல்கிறாங்க, எங்கிட்ட சொல்கிறது அப்படின்னு இவ தூவம் போட்டு விடுவான். ஃபோன் இருந்தால் தானே சொல்ல முடியும். இவன் தூவம் போடுவான், நம்ம போக வேண்டாம் அவங்களுக்கு. அப்புறம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதில் இது தந்தி கஞ்சி கொடுப்பாங்க. அப்பா சீரியஸாக அப்படின்னு நாங்கள் வந்துட்டா இவங்க போவாங்க, அவங்க போவாங்க. அவன் போய் பார்த்ததே இல்லைங்க. எங்கள் அப்பாவை சிஎம்சியில் சேர்த்துருந்தாங்க. நான் தான் போய் ஒரு 25 நாளோ 15 நாளோ ஆஃபீஸில் லீவை போட்டு பார்த்தேன். நான் 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த வீட்டுக்கு எடுத்துக்கங்க அந்த பணத்தை. அப்போ வந்து யாரோ இங்கே சொல்லியிருக்காங்க, உண்மையாச்சின்னு ஒன்று இருக்குது. அதான் அந்த உண்மையாச்சி தான் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது போய் அதுக்கு கொடுத்து அந்த ஆட்சி கொடுத்து எனக்கு அந்த வயிறு நான் கேஸ் உடனே இந்த வைர நெக்லஸ் ஆகும் உங்களுக்கு விற்கிறோம், நாங்கள் அதை வாங்கிக்கணும் போயிருக்காரு. வசந்தாட்டை எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு. எடுத்து எங்களுக்கு தெரிய கூட தெரியாது விற்க போகிறான்னு எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்காரு. அவ்வளோ உரிமை இருக்கு உனக்கு. இல்லை நான் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிறேன். 15 நாள் ஆச்சு. நான் கிளம்ப போகிறேன் மெட்ராஸுக்கு. இவ்வளோ நாள் ஆச்சு. நான் கிளம்புற நேரத்தில் மெட்ராஸில் வந்து இறங்கி சிஎம்சிக்கு வந்தேன். சரி என்னமோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், மெட்ராஸுக்கு கிளம்பிட்டேன். மெட்ராஸ் ஆஸ்பத்திரியிலேருந்து வாசப்படியில் மெட்ராஸ் பஸ் வரும். வரங்கன்னா இவன் என்ன பண்ணா, இதை முடிச்சுட்டு எனக்கு பணம் பத்தலை, என்ன கட்டணும் அப்படின்னா வேறு. அப்போ சொன்னாங்க இந்த சீட்டெல்லாம் இனிமேல் எடுக்க முடியாதுப்பா, அப்போ தான் எடுத்தது. சரி வேணும்னா அந்த வைர நெக்லஸை எடுத்து விற்றுப்படு விற்றுன்னு. எனக்கு தெரியாது வைர நெக்லஸை விற்க போகிறாங்கன்னு. சரி இவன் என்ன சொன்னால் இந்த உமையாச்சின்னு சொல்லி வாங்கிக்கின்னு வந்துட்டேன். இங்கே வந்து கொளுத்தியாளுக்கு கொடுத்துட்டேன். இப்போ காசிக்கு போகிறான்னு சொன்னால அவளோட யாருன்னா எங்கள் நாத்தனார் லட்சுமி அவங்களுக்கு சின்ன மாமனார் வந்து கூட்டுல அந்த சின்ன மாமியார் வந்து செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தான் இதுகள்லாம். இவங்களுக்கு இந்த ராயவரம் வீடு நல்லா இருக்கும், அதை கொடுத்தாரு. மெட்ராஸில் வந்து பானுமதி நடிக்க இருக்காங்க, அவளுக்கு அடுத்தது நாங்கள் போன செட்டு. அப்போ அந்த சீதா வந்து அந்த சித்தப்பனை கிடைக்கும், இந்த சித்தப்பா மாதிரி முறாது சீதா அவள் வந்து வச்சுருக்காங்க. அவள் பாவம் பொம்பளத்தில் வச்சுருக்கா, நம்ம அவளுக்கு இருக்கணும். இங்கே கொடுக்காம இங்கே போய் சொல்லிட்டு வாங்கிக்கணும், இங்கே நம்ம புரிஞ்சுனா கொடுக்க மாட்டாங்க இதுகளாவே வித்துருச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு அந்த கதையே இது வித்த கதை இதெல்லாம் கூட போட்டு அதுக்கு தான் வந்திருக்கானே தவிர அப்பச்சியை பார்த்துக்க வரல. வைர நெக்லஸ் வாங்கின்னு போகணும். அப்போ போலூரில் எங்கள் பெரியச்சி மக அவள் தான் சாவி எல்லாம் வச்சுருப்பா. எடுத்து கொடுன்னு எங்கள் அப்பச்சி ஃபோன் பண்ணி நான் அண்ணன் வருவேன் அவனுக்கு வைர நெக்லஸ் எடுத்து கொடுக்கணும். இல்லை நான் அந்த எடுத்து மேலே கை வச்சேன். அதெல்லாம் கூட போட்டோம். நடுவில் வந்து இந்த பணம் இல்லை எங்களுக்கு வந்து அப்போ ஒன்றுமே தெரியாதுமா, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நகையை கொண்டு ஆரம்பிச்சோம். நடுவில் பணம் பத்தல அவங்களை எப்படி கொடுக்குறது, ஆப்ரேஷனாக வருது. அப்புறம் நம்மளே அடமானம் பேசினாங்க. சரின்ட்டு நான் நாடு காப்பு சண்டை அவள் என்ன வச்சான்னு எனக்கு தெரியாது. அவர் பேர்லேயே வச்சுட்டாரு, அவர் பேர்ல ஏன் நகையும் வச்சுட்டாரு. அதையும் தர மாட்டேங்கிறாங்க, நகையும் மாட்டேங்குச்சு. அப்புறம் வேல்யூ ஜாஸ்தி இருக்கிற மாட்டோம் பணத்தை விட. அப்புறம் புரியல அதையெல்லாம் அது கிடைச்சிருச்சு. என் மாமனார் பணம் கொடுத்தாரு ஃபுல்லாக திருப்புறது, அதையும் வாங்கிக்கிறாரு. திருப்பி எங்களுக்கு நகையை இந்த வைராக்கியத்துக்காக தான் நான் எப்படியாவது இவன் கிரகப்பிரசம் பண்ணக்குள்ள ஒரு வீடையாவது ரிஜிஸ்டர் பண்ணணும்னு
அலைன்னு அலைஞ்ச வேலை நகரில் அந்த லட்சுமணன் செட்டியார்னு நம்மளுக்கு நான் குடியிருந்த வீட்டுக்கு எய்த்தாப்புல வந்து போகணும். அவரையும் எங்கள் வீட்டுக்கு வந்து அவன் மகன் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு போவார். நான் ஆழ்வார்த்தினில். அப்போ இந்த வீடு விற்கிறேன்னு சொல்லலை. மலையப்பன்னு ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சேன். அவன் சொல்கிறேன், அண்ணன் நான் வீடு காமிக்கிறேன், பார்த்துட்டு சாவி வாங்கிக்கிட்டு தர்றேன். சாவி வாங்கினதுக்கப்புறம் நான் கூட்டிக்கிட்டு போகிற வீடு உங்களுக்கு தெரியும், கமிஷன்லாம் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு. இல்லைப்பா நான் 1% தான் தரேன், நீ 2% தான் தர முடியாது, அதுக்கு பரவாயில்ல என்ன அப்புறம் பார்த்தா இவர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். அவர் வீட்டு மச்சின வீடாம் இந்த நாங்கள் இருக்கு. நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அதுக்குள்ளே பணம்லாம்? ஆனால் அதான் எங்கள் அப்பச்சி 1 லட்சம் கொடுத்தாங்க. ஆஃபீஸில் லோன் போட்டேன். அப்போ லோனில் எலிஜிபிள் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே தான் நிறைய 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த லோன் வாங்குறதுக்கே 3 வருஷம் HDFC. அதில் தானே வெறுத்து போனாங்க எங்கள் அப்பா. அப்புறம் எல்லாம் போட்டு எங்கள் அப்பச்சி வந்திருந்தாங்க. நான் வந்து அப்ளிகேஷன் தான் வாங்க போனேன். அதாவது எப்படின்னா எங்கள் அப்பா வந்து மெட்ராஸுக்கு ஆத்தா அப்பச்சி வந்தாங்க, எங்கேயோ பேரிஸுக்கு கூட்டிகிட்டு போனோம் காரில். அப்போ நீ போய் ரெடி பண்ணுடா. நாங்கள் ரீஜனல் ஆஃபீஸில் போய் தாத்தாச்சாரின்னு அவர் தான் ஹவுசிங் லோன் சாங்ஷன் பண்ணார். அப்ளிகேஷன் வேணும் சார், வீடு வாங்க போகிறேன். என்ன வீடுனாரு? கட்டின வீடா இல்லை கட்டின வீடு தான் சார் வாங்க போகிறேன்னு. அப்படியா, சரி ஒன்று பண்ணு, நாளைக்கு என்னை வந்து கூட்டிக்கிட்டு போயிடு, வீடை வந்து பார்க்கலாம். அப்படி அப்ளிகேஷனே தரல, வீடை நான் பார்க்குறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் போனேன். இவங்களை நான் பாரிஸுக்கு கூட்டிக்கிட்டு போனோம். எங்கள் அப்பச்சியை கேட்டேன், இந்த மாதிரி அவர் நான் வர்றேங்கிறாரு, நம்ம பாரிஸ் போயிட்டு வந்து நாளான்னைக்கு வர சொல்லுவோமான்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம்டா, நம்ம எப்போ வேணாலும் போகலாம், நீ போய் அவரை போய் கூட்டிக்கிட்டு வேணும். நேராக அவரை ரீஜனல் ஆஃபீஸை வந்து காரில் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். காலாலே அளந்தார், இந்த ரூம் இவ்வளோ, இந்த ரூம் இவ்வளோ. அது பத்திரத்தில் பார்த்தா அதே மாதிரி இருந்தது. ஓகே சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி மறுநாளே 2.25 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட். அதை கொண்டு ஐஓபியில் அவர் ஐஓபியில் லோன் வாங்கியிருந்தேன். ஐஓபி அவர் அக்கௌண்ட்டில் கட்டிட்டேன். அந்த இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் கார் வாங்கினோம். ஆஃபீஸில் எனக்கு லோன் தருவாங்க. ஆஃபீஸ் லோனில் கார் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். அந்த நிறைய இன்சூரன்ஸ் வாங்கினதுனால கிரேடு 1 போட்டு உங்களுக்கு கார் கொடுத்துட்டேன். என்ன கார் வேணாலும் வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுமா, ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். உங்களுக்கு அதை வாங்கினது தான் பார்த்து அந்த மரமரத்து நம்மளை விட அதில் தான் அவசரப்பட்டு இது அப்ரூவ்டா அப்ரூவ்டு இல்லையான்னு தெரியாமல் வாங்கிட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஹவுசிங் போர்டு அட்டஸ்டேஷன் இருக்குன்னு. நான் வாங்கினதுக்கப்புறம் ஹவுசிங் போர்டு, ஏன்னா அது ஐஓபியில் லோன் கொடுத்ததுனால எங்கள் இன்சூரன்ஸு அதை பார்த்துட்டு லோன் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது வேல்யூவர் அனுப்பிச்சிருந்தாங்க இன்ஜினியர். கடைசியில் பார்த்தா எனக்கு வந்து சம்பத்துன்னு ஒரு இன்ஜினியர், இவரோட ஃபைலை பார்த்தா அந்த இவருக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு, ஐஓபிக்கும். அதனால் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆனவொன்னே அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்க. 2 நாளில் சாங்ஷன் பண்ணாரு. எழுதி நம்ம எங்களை அதாவது அடிச்சு போட்டுட்டோம். அவனை இன்னும் முன்னுக்கே வரமாட்டேன், எங்களுக்கு பண்ணிடுச்சு. நான் சொன்னேன், வாங்க என் நகை ஃபுல்லாக நான் வைக்கிறேன், நம்ம வாங்கிடுவோம், என்ன ஆனாலும் சரி நான் வந்து தரேன் அப்படின்னு என்னோட நகை பாதி அனுப்பா இருந்தால் கல்யாணத்துக்கு என்னென்ன கவலைப்படணும், என்னன்னா சரி நம்ம நல்லா வந்துடலாம் கவலைப்படணும். ஆனால் கடைசி வரையும் எங்கள் அப்பச்சி சொல்லிட்டாங்க, சாகிற வரையும் நான் வீடு ஏற மாட்டேன்டா. நாங்கள் அதே மாதிரி சாகிற வரையும். இப்போ எங்கள் ஆத்தா ஏறி போயிட்டு சும்மா போய்க்கின்னு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏறல அவங்க மாமனார் நம்மளை பண்ணிட்டாங்க. தம்பிக்கு வாங்கினதுக்கு ஆனால் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. நான் நினைக்கவே இல்லைடா இப்படி பண்ணுவேன்னு. நினைக்கிற அழுது பண்ணிட்டானே. வீட்டுக்குள்ளே போய் பேசுவோம் வான்னு ஆத்தாவை கூட்டிக்கிட்டு போனாங்களாம். வீட்டு விஷயமா உள்ள நுழையும் போதே வீட்டு விஷயமா பேசுறதா இருந்தா வீட்டுக்குள்ள வராதிங்க, வெளியில போயிருக்கணும். அப்படி எங்க வீட்டுக்குள்ள நடந்து கொடுத்துருந்தா அவன் வீடு அழுன்னு அழுதாங்க. இப்படி சொல்லிட்டான் என்ன. இங்க வந்து என்ன பண்ணிட்டான்னா நம்ம பங்காளிகள்ட்ட எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டோம், இந்த காலத்துக்கு அப்புறம் நாங்க படிக்கிறோம், நாங்க அந்த வீட்டை வாங்கிக்கிறோம்னா அவ்வளவுதான். இந்த வெளி சாமான் நிறையா அதுல பாதி அனிதா வீட்டை பார்த்தா அனிதா பத்தி அப்புறம் எனக்கு அதனால இப்ப எங்களுக்கு சாமானே இல்லம்மா. வீட்டுல வெள்ளி சாமான் கிடையாது, நகை கிடையாது, இல்லை. அது எனக்கு 3 வைரத்தில் 2 வைரத்தில் அப்புறம் வந்து எல்லாமே மிச்சத்தை அனிதாவில் குறைக்க வச்சிருந்தேன். அதுவே நிறையா அதை அவளுக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் வாங்கிட்டோம். இந்த வீடை வாங்கி இந்த ஊர் ஆளுகளோட பழகிட்டோம். அதாவது இவனோட பேட் ஹேபிட் என்னன்னா, நம்ம பங்காளிங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் 2 பொண்டாட்டிங்கிற ஒரு ரீசனை சொல்லியிருந்தேன். அவனுக்கு 2 பொண்டாட்டி எங்க அப்பச்சிக்கு.
இவன் வந்து 2வது பொண்டாட்டிக்காம இவங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, இவனுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பங்காளி வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி ஆழ்வார்த்தினில் இருக்க நகரத்தார் எல்லாருக்கும் அதே மாதிரியே சொல்லிட்டு அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் நம்ம வீட்டை. அதாவது எங்க பெரியதா இருக்காங்களே அவங்க வந்து அவளுக்கு 3 1.5 2 வயசோ 3 வயசாவா ஆச்சுக்கு. இவனுக்கு பிறந்து 6 மாசமா. அந்த அந்த நம்ம சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கம்மா இருக்குல்ல, அங்கே போய் குளிக்கக்கூடாதான் மத்தியானம் 1 மணி 12 மணிக்கு. அங்கே நல்லா இருப்பாங்க பெரியதாவா. அங்கே போய் குளிச்சு என்னமோ பேய் பிடிச்சா என்னமோ பிடிச்சிக்கிச்சு உடம்பு சரியில்லாமல் திடீர்னு செத்து போயிட்டாங்க. ஸோ 6 மாத குழந்தையும் 1.5 வயசு குழந்தையும் எங்கள் ஐயா வந்து என்ன பண்ணாங்க, வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணால் இந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவான்னு சொல்லி ஆத்தாவை தான் செய்யணும்னு சொன்னாராம் எங்கள் ஐயா. எங்கள் ஆயா சொன்னாங்களாம் வேண்டாம், ஒரு பொண்ணு போச்சு இன்னொன்று கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவர் ஜாதகத்தில் கடுச்சுன்னு போட்டிருக்கான். இல்லை எங்கள் ஐயா அதெல்லாம் நான் முடியாது, என் மகளை 2வது மகளை அவருக்கு தான் செய்வேன், அப்படி செஞ்சால் தான் இந்த பிள்ளையெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க, வேற எவ்வளவு வந்தால் இவ பிள்ளைய கெடுத்து விடுவாங்கன்னு சொல்லி 6 சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இவரை செஞ்சாங்களாம். அதே மாதிரி நான் பிறந்ததுல 1.5 வருஷம் படுக்க ஆயிட்டாங்களாம். அப்போ அந்த வயசுல தான் சின்ன மேனுக்கு கல்யாணம் பண்ணாலும் இவங்களை படுக்க நாத்தனா சடங்கெல்லாம் பண்ணலையாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ 1.5 வயசுல இருந்து பிள்ளை இந்த 2 பேரையும் காப்பாற்றிட்டு வச்சுட்டா இவன் ஊருக்குள்ள எல்லாம் சொன்னா எங்களை கொடுமைப்படுத்துறாரு. யாருக்கு? எங்க பெரியாச்சி ஒண்ணு, அதான் ஏஎல் மீனாட்சி சின்னையார் வேலை செஞ்சாருன்னு சொன்னல, அவர் கம்பெனில தானே வேலை செஞ்சார் எங்க ஐத்தாவங்க. அவர் ஐத்தா பொண்டாட்டி தான் எங்க ஆச்சு பெரியவர். அவளுக்கு கையெழுத்தே போட தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவனுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எங்க அப்பச்சிக்கு ஃபர்ஸ்ட் அவ, செகண்ட் நாராயணன், 2வது பொண்டாட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட், இவங்க 2 பேரும். எனக்கு அப்புறம் 3ல ஒரு பையன் செத்து போயிட்டான். இவங்களுக்கு அப்புறம் ஒரு பையனா பேர் சுப்புன்னு வச்சாங்களாம். ஏதோ மருந்து கொடுத்து என் மாமியார் சொல்லுவாங்க, அண்ணா வந்து எனக்கு கொண்டு போடுன்னாங்க, நான் கொண்டு போய் போட்டேன் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தேன். இப்போலாம் சொல்றாங்களே டாக்டர்ஸ் மருந்து கொடுத்தாங்க உட்கார வச்சு தட்டி கொடுத்து அப்புறம் தான் படுக்க போடுவாங்க. அதாவது இப்போ நம்ம பங்காளிகளையும் எல்லார்டையும் சொல்லி விட்டேன், 2 பொண்டாட்டி எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்றது இல்லைன்னு இவனுக்கு சொல்ல தெரியாது, அலைமேலு கதை சொல்லி விட்டுருவா எல்லாருக்கும். அப்படி அதே மாதிரி கடியாவட்டி சென்னையில் இருக்கிற ஆழ்வார்த்தினர் நகரத்தார் நான் முதல்ல அவ்வளோ ஈடுபாடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் நகரத்தார் சங்கத்தில். இவன் வந்து இவன் பொண்டாட்டி எங்களை வர விடாம பண்ணி அதுக்கெல்லாம் பாருங்க, நாங்க இங்க இருக்கோம் தெரிஞ்சவங்களோட பழகிக்கிறோம். இப்ப நம்ம போய் ஒவ்வொருத்தட்டையும் எங்க ஆத்தா இப்படி சொல்ல முடியுமா? அவங்களுக்கா தெரியும். இப்ப என்னாச்சு, இப்போ 2 வருஷமா இவன் படுத்துற பாட பார்த்தோம்னா இவன் மோசமானவன் நம்ம பங்காளி எல்லாம் முடிவு பண்ணாங்க. இந்த நிலை இட தகராறுல இவன் என்னடமோ கண்டாமனான்னு பேசுறாங்க. இவங்க ஆனா சொல்லுவாங்க ஒரிஜினல் கேரக்டர் மாறாது, என்னைக்காவது ஒரு நாள் இவங்க வெளியில வந்துருச்சு, நாங்க கவலையே பண்ணல, எப்படி வேணாலும் நம்ம கெட்டு போனா சிரிப்பா. அதாவது என்ன பண்றேன்னா, இந்த பிஎல் லட்சுமணன் அவர் மச்சின வீடு தானே வாங்கினேன். அவர் ஒரு கிரிமினல் மைண்டு, மோட்டர் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு இன்னும் 10 ஏற்றிட்டாரு. எங்கள் அப்பச்சி என்னடா இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேண்டாம் விட்டுறான்னாரு. நான் என்ன வேலை ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பச்சியை பேர் கேட்டால் கடைசியில் ரிஜிஸ்டர் பண்ணுற 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன சொல்லிட்டாரு, பக்கத்து இடத்தையும் வாங்கினா தான் இந்த இடம் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாரு. அதாவது 1.5 கிரவுண்டு, 3/4 கிரவுண்டில் வீடு கட்டியிருக்காரு, 3/4 கிரவுண்டு எம்டி. அதில் என்ன அதிர்ச்சியம்னா, அவர் பிறந்த இதில் வந்து பேர் வந்து மீனாட்சி சுந்தரம், உள்ளே வந்த இடத்துல முத்துப்பள்ளியப்பன், அவர் பொண்டாட்டி சிவாமி, இவளும் சிவாமி. அதே மாதிரி அந்த 1/2 கிரவுண்டை சிவாமி பேரில் வாங்கினேன். இந்த ஆஃபீஸ் லோனுங்கிறதுனால இந்த கட்டின வீடு அவர் பேரில் இருந்தது அப்படியே மாற்றினேன். அப்புறம் என்ன பண்ணாரு அந்த செட்டியாரு, அந்த பிஎல் என்ன சொன்னார், இந்த மாதிரி இல்லை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கணுன்னாரு. நான் சொன்னேன் ஆமாம் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னேன்.
நான் பார்த்ததுக்கு நாங்கள் எங்கள் மலையப்பனுக்கு கொடுத்துருவேன்னாரு. இல்லை அவன் மலையப்பனுக்கு அவங்க தான் அவன் சொல்லி தானே கொண்டு வந்தேன். அவனுக்கு அவங்க கமிஷன் கொடுக்கணும்ல, அந்த கமிஷனையும் நீங்கள் தான் கொடுக்கணும்னாரு. நான் சொன்னேன் இது என்ன ஊரில் இல்லாத வழக்கமாக இருக்குது. அந்த நான் பார்த்து எனக்கு அவன் காமிச்சேன், நான் அவன்கிட்ட பேசிட்டேன். இந்த இவ்வளோ ரூபா தரேனே அவன் ஒத்துக்கினேன். இப்போ நீங்கள் இந்த கமிஷனை கேட்குறீங்கன்னா இல்லை அப்படி தான் சொல்கிறேன் என் மச்சனை. என்ன நல்ல வேலை நான் கொஞ்சம் பணம் பத்தல, கொஞ்சம் ஐட்டம்லாம் டிஸ்போஸ் பண்ணணும், வெள்ளி சாமான்லாம் காரைக்குடியில் விற்கலான்னு இருந்து நானும் என் ஒய்ஃபும் போகிறதா இருந்தோம். நல்ல வேலை இப்போவே சொல்லிட்டீங்க. நீங்கள் வேணும்னா ஒரு உங்கள் இதுக்கு நானும் ஒய்ஃபும் போய் ஐஓபியில் ரீஜனல் ஆஃபீஸில் மேலே இருந்தார் இந்த செக்காலரில். அவரை பார்த்ததே இல்லை முத்துமலை. அவர்கிட்ட போய் கேட்குறேன் இந்த மாதிரி கமிஷன் தான் தரணும்னு சொன்னால் எனக்கு இந்த வீடு வேண்டாம். ஏன்னா எங்கள் அப்பாச்சி திட்டாங்க இந்த மாதிரி அந்த வீடு பிடிக்காது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் போய் அவரை ரீஜனல் ஆஃபீஸில் தேடி கண்டுபிடிச்சி, ஆமாம் 2 பேர் தான் மேலே போய் கேட்டேன். முத்துப்பள்ளி எப்போ யாருன்னு கேட்டால் அந்த அங்கே உட்காந்துருக்காரு கருப்பாக வெத்தலை பார்க்க உதடு சக்கச்சவையில் இருந்தது வெத்தலை. அவர்கிட்ட போய் சொன்னா வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னாரு. இல்லை நான் தான் உங்கள் வீடு மெட்ராஸில் வாங்கலான்னு இருக்குது மீனாட்சி. அப்புறம் வாங்கன்னு உட்காந்து சொன்னாரு. அப்புறம் இந்த மாதிரி எத்தனாம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா என்ன ஏதுன்னு. ஓ நல்லா வச்சுக்கலாமே நான் வந்துடுறேன்னு. அப்புறம் இன்னொரு சின்ன சண்டை ஒன்று என்னன்னாரு, இல்லை இந்த கமிஷன் என்னன்னாரு, உங்களுக்கு யார் கூட்டிக்கணும் வந்து காமிச்சாரு மலையப்பன். இன்னும் உங்களுக்கு கொடுத்த கமிஷனை நீங்கள் கொடுத்துருக்கேன்னு. அது பிரச்சனை இல்லை, என்ன வேறு என்ன பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மலையப்பன் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அவன்கிட்ட தான் சொன்னீங்க, அதுக்கு அந்த கமிஷனையும் நான் தான் தரணும்னு உங்கள் ஐட்டம் ஆட்சியாமலேன்னு சொல்கிறாங்க. நான் மச்சன் சொல்கிறேன். அது எப்படி முறை? அந்த மாதிரிலாம் முறையில நான் பார்த்ததுக்கு நான் கமிஷன் கொடுத்துருவேன், நீங்கள் பார்த்ததுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. மற்றபடி நான் வெட்டி விட்டாரு. நான் அவன் ஒரு அயோக்கிய பையன் நீ கெடுக்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள், மலையப்பனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் தான் எங்கள் அப்பச்சிக்கு காரைக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சொல்கிறாரு. சரி முடிவிடாருனா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்துட்டார். புருஷனும் பொண்டாட்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டோன்னா நேரம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தார் மத்தியானம். எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு போங்கன்னு சரின்னு வந்தாங்க. எங்கள் வீட்டில் இருந்து திரும்பினா மச்சான் அவர் அந்த லட்சுமண செட்டியார் வீடு சாப்பிட்டாரு. அப்படியே காரைக்குடிக்கு கிளம்பிட்டார். அவன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்ட்டார். அதாவது நம்மளுக்கு பிறந்த இடத்துலையும் தகராறு, வாங்கின இடத்துலையும் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னு சொல்கிறேன். மக கல்யாணத்துக்கு நான் அப்படியே மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். 5 பேசிட்டாங்க. நல்லா பண்ணுங்க, கத்திரிக்கையெல்லாம் அனுப்புனாங்க. லட்சுமண செட்டியாராலும் நாங்கள் பயந்து அந்த வீட்டுக்கே போகலம்மா, மச்சின வீட்டுக்கே போகல. சாப்பிட்டுட்டு அப்படி காரைக்குடிக்கு போயிட்டாரு. சரி இப்போ எங்கே சாப்பிடலாம்? டிஃபனா இல்லை மதுரை தாண்டி சாப்பிடுவோமா? இல்லை மதுரை வந்துருச்சு. மதுரை தாண்டிடுவோம். 7 தான். மதுரை தாண்டி காஃபி குடிச்சிடுவோம். காஃபி வேணா குடிப்போம். குடிச்சிட்டு மதுரை தாண்டி தேனி போகிற ரோட்டில் தேனி ரோட்டில் போய் சாப்பிடுவோம். சரி இப்போ ஆர்த்தி எங்கேயா நிறுத்துறேன், பெட்ரோல் போட்டுட்டு அங்கே நீ மேப் போடு தேனிக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே போகாமல் வெளியிலேருந்து போகணும், உள்ளே போயிடக்கூடாது. பாருங்க டெம்பிள் இப்போ அந்த வீட்டில் யார் இருக்கா? இவங்க மட்டும் தான் இருக்காங்களா? பார்த்து ஏன்னு இருக்காங்க. இதில் கேளுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேர் கிரகப்பிரச்சனை பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு தனி. மேலே வந்து இது ரொம்ப நாள் ஒரு 2-3 வருஷம் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம பாட்டு கட்டிட்டோம்னா இதாயிருன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருந்து கீழ் வீட்டிலே குடியிருந்தேன். இந்த வீடை வாடகைக்கு விட்டேன். எனக்கு கட்டின அதெல்லாம் குலுக்கி போட்டாச்சு. போனோம் விட்டுட்டு இவன் இருந்த வீட்டில் இருந்தேன். அப்புறம் நான் இந்த வீடை வாங்கிக்கிறேன் பிரச்சனை பண்ணி 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணேன், இன்னமே நம்மளுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு கீழே வாடகைக்கு விட்டு இப்போ அந்த வீடையும் வாட்டி மேலே வந்து பெரிய வீடாக கட்டிவிட்டேன். கீழே வந்து என்ன ஜாயின் பண்ணி பெருசாக கட்டிவிட்டேன். மேலே அங்கே போய் மேலே குடியிருக்கேன். அப்புறம் பசங்களை அங்கே வச்சுக்கல, அவங்க எல்லாம் தண்ணி அங்கதான் என் காரை நிறுத்துவேன். கட்டின வீட்டில் தான் நைட்டில் நிறுத்தி வாட்ச்மேன் ஒருத்தன் தான். அந்த கார் வாங்கினது வேலை பார்த்ததுக்காக மனசாட்சியோட பண்ணியிருக்கணும். கார் வாங்கினதுதான் தப்பு. அந்த காரை வைத்து தான் பண்றாங்க. அந்த காலத்துல காருன்னா அது பெருசு தானே. அப்ப
அப்புறம் எல்லாத்தையும் அவங்க ஆனா அப்பதான் நான் இவன்கிட்ட சொன்னேன், கணக்கப்பிள்ளை சொன்னது கரெக்ட். மாமியார் கொடுத்து நாங்க வாங்கிட்டோம் படிச்சுட்டு என்ன. ஆனா அவளுக்கு பொண்ணே வரல. ஆனது இவ தெரிஞ்சிருச்சா இந்த மாதிரி பொண்ணு அதனால சின்ன பையனுக்கு நீ சொல்ல வேண்டாம், உன் ஹிஸ்டரி எடுத்து பாப்பாங்க. நாங்க கண்டுக்கலாம், அவளை விட்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே கிடையாது. நிறுத்திக்கணும். யார் பேசுவா? யார் பேசுவா? இப்படியெல்லாம் நீ பண்ணிருக்க. என் நகையவே பேச பண்ண. என் தம்பிங்கெல்லாம் என் கதைக்கு அழுவாங்க, அழுகிற மாதிரி பேசுவாங்க. அவங்களும் தரமாட்டாங்க. ஆட்சியை இப்படி பண்ணிட்டோம். அவங்களாவது நியாயமா நடந்துப்பாங்க. இவ்வளவு வெள்ளம் வச்சிருக்கவங்க நம்ம ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விட்டுட்டேன். அதுதான் ஆண்டவங்களுக்கு தான் வாங்கி சிதம்பரம் வேண்டிட்டேன். ஐயா நீ நினைக்காத எனக்கு வரும், நீ நினைச்சு வாங்கி கொடுக்கணும். நேற்று கும்பிட்டோம்னா வெள்ளம் இருக்கும் போது ஒரு அளவுக்காவது கொடுக்கணும். இவங்களும் வேண்டாம், விருப்பத்தோட கொடுக்கணும். நமக்கு சந்தோஷமா வாங்கணும். அதாண்டி நிலைக்கு அதெல்லாம் ஒரு பழைய இருந்தது. பாரத்து மெயின் ரோட்ல இருக்குதான் பரவாயில்ல. அவங்க மயங்கெல்லாம் பரவாயில்ல போட்டுங்க. பெட்ரோல் பெட்ரோல் லாஸ்டா இதுக்கு என்ன பார்ட்ஸ் எங்களோட தான்ப்பா இதுக்கு எதிர்த்து நம்ம அங்கிட்டு ஒட்டிக்கணும். நம்மளுக்கு டேங்க் எந்த சைடு அங்கிட்டு பண்ண ஒட்டிக்கு வந்து போச்சு. ஆனா வந்து பாட்டா படிக்கலாம். அவர் ஒண்ணு கூட தரமாட்டாரு. இப்ப நேத்து எங்களுக்கு போன் பண்றாங்க. அந்த இதை எங்களுக்கு போன் பண்றாங்க. கோயில் பக்கத்துல 2000 ரூபாமா? ஃபுல்லா போட்டுக்கலாமே. இல்லை 2000 ஆகிடும். நீ கொடுக்குறீங்களா? நீங்க போட்டுக்கோ, எல்லாம் கணக்கு பார்த்துக்கோங்க. போலாம். எப்பவும் அந்த திங்கிங் இவளை எப்படி கெடுக்கணும், இவ என்ன யாரோட ஆர்த்தி நீ என்ன இருக்கு எல்லாரும் வேணும் தேனின்னு போடு. இப்போ எல்லாம் கேள்வி நம்ம வெறுத்துட்டேன். இப்படி எல்லாம் பண்றாங்க. இது டீ கிடையாது. டீ குடிச்சு போயிடலாம். போனதுலையும் பார்த்தேன் இதை. பிரியாணி எல்லாம் இருக்கும். எனக்கு யாருன்னா அனிதா தான்மா குரு. நான் சொன்ன அம்மா அவளையே படாத நம்ம வாடகை நம்ம நல்லா இருக்கும். இது வாங்கி ஒரு பர்ஃப்யூம் வாங்கி போடுவோம். இருந்தது காலி ஆயிடுச்சு. தம்பி உன தொங்க விடுங்க. காலி ஆயிடுச்சு. இந்த பேக்கெட் கடையில் 25 ரூபா இந்த பேக்கெட் ஒன்று விற்கும், அதை வாங்கிட்டு அதுவும் இருக்கு. பேக்கெட்டு ஸ்மெல் சூப்பரா இருக்கு. நல்லது எல்லாம் பார்த்தா எதுவுமே நல்லது இல்லை. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. என்னைக்கோ நல்லா நம்ம டெய்லி என்ன பஸ் டிரைவர் மாதிரி போயிட்டே வரலாம். 8 மணி நேரம் மூடிட்டே சுவாசிச்சுட்டே இருக்கும். நீங்க மாஸ்டர் சொன்னாராம், அதுல என்ன அது மாதிரி வைரம் வாங்கவே கூடாதுன்னு வைரம் வந்து கறி. எங்க மாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம், வைரமே கார்பன் அது கறி கறி அதை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. சரி இப்போ போட அடிச்சு மேப் போட போட்டாச்சுப்பா. வரலையே ஃபோன் அடிக்குது. பைத்தியமாவே ஆயிட்டாங்க. கிளம்பிட்டு வந்துட்டு இருக்கோம். மதுரை வந்துட்டேன்னு சொல்லு. கிளம்பிட்டோம்ப்பா. மதுரை வந்துட்டோம். மதுரை தாண்டிட்டு ஆமா. கம்பம் எந்த வழியா? அதே தான், அந்த கும்ளி வழியா தான் வரும். கும்ளி வழியா தான் வரும். என்ன பண்றீங்க நீங்க? அவங்க கிளம்பிட்டானா அவன்? இன்னைக்கு என்ன கிளம்புறது? இன்னைக்கு சாட்டர்டே. சரி ஓகே.
போயிட்டு வந்துட்டீங்களா? ஓ, இனிமேதான். அதான் இங்க ஏதாவது வர வழியில ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தா நுழைஞ்சிட்டு வரணும்னு பார்த்தோம். ஒன்றும் கண்ணில் தென்பட மாட்டேங்குது. ஹைவேஸ்ல மதுரை பக்கத்துல ஏதாவது ஒரு கோவில்ல சும்மா சின்ன கோயிலா இருந்தாலும் நுழைஞ்சிட்டு வரணும்னு பார்த்தா தெரியல. மதுரை கிட்ட தான் நம்ம இருக்கோன்றீங்க. உங்ககிட்ட வராது. சரி சரி. சரிப்பா. மதுரையில் அதெல்லாம் ரொம்ப தூரம் கூட்டமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கூட்டமா. சரி பார்க்குறேன். பார்க்குறேன். ஆர்த்தி இது போட்டு விட்டுரு பணம் பண்ணியாச்சா? இதெல்லாம் ஃபாஸ்டாகில் போட்டுரு. லீவுனால சவாசமாக பண்ணலாம். யோசிச்சுட்டு இருக்க முடியாது, போட்டு விட்டுரு. சரி. இதோ பேசிட்டு இருக்காங்க. டிஃபன் தானே? மதுரை இது பார்த்தா மதுரை தெரிஞ்சுக்கலாம். இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு நாளைக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். இது நான் செய்வோம். இது மாதிரி வந்து எல்லாருமே யானமலை மாதிரி இருக்கும். ஞானமலை அவங்களும் செய்வோமாமே. ஆச்சி மட்டும் சாப்பிடுவாங்க. ஆச்சி இவங்களும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. வைகுண்ட சிவாதசி 5000 வராமல் போட்டு விடு. சிவாதசி நாளைக்கு பேலன்ஸ் 800 போட்டுரு. கோவில் கூட்டமா இருக்காதாப்பா உங்க வீட்டுக்கிட்ட? ஒண்ணுமே கிடையாதா? உங்க சவுத் சைடு தான் போல. சரி சரி. எதுல பே பண்ணி? ஒன்றுல கூகுள்லேயே போடு. நம்ம பாட கூகுளே உன்னோடது இருக்கு. சரி. கூகுள் ஒரு பீம் எதில் வேணாலும் போடு, வந்து வரப்பா. இங்கே பயங்கர விசேஷம். அசாது பயங்கர கூட்டமா இருக்கு. திருமயத்துல எல்லாம் அவ்வளோ கூட்டமா. மெட்ராஸ்லயும் பயங்கர கூட்டமா இருக்கும். 4 மணிக்கெல்லாம் எல்லாம் தள்ளிடுவாங்க அடுத்த கியூல. அவ்வளோ கூட்டமா இருக்கும். அதுதான் சில கோயிலெல்லாம் பார்த்துட்டு வரவே போகும்போதுன்னு ஆயிடும். ஏதாவது ஒரு எண்ணெய் பலகாரம் பண்ணுவாங்க அத்தை. அந்த வைகுண்ட சேவைக்கு அவங்களுடைய 50,000 சொல்லிட்டு நம்ம தவளை வடை சொல்லுவோம்ல, அதை செய்வாங்க. அதே பழக்கத்துக்கு நானும் செய்வேன். காலையில் தவளை வடை சொல்லிட்டு இட்லியை வச்சுட்டு. ஆமாம், இன்னைக்கு ஒன்றும் பண்ணல. நாங்கள் சும்மா பாலை காய்ச்சி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கிளம்பிட்டு அதுதான். சரி சரி. ராஜிக்கெலாம் லீவு தானே? ராஜி தான் இன்னைக்கு போயிருக்கலாம். வேலை இருக்குது. ஏசி வேலை செய்யுது. இனிமே தான் கிளம்புவாளா? சரி மதுரைக்கு. ஆமா, எல்லாரும் டிசைட் பண்ணிக்கலாம். இட்லி பண்றது பாவம். எல்லாருக்கும் பண்ண முடியுமா? பாவம். வரல இல்லை இதை க்ளோஸ் பண்ணு. அதுதான். இது என்னமோ போட்டிங்களே இல்லை, காலையில சப்பாத்தி மட்டும் போட்டு எடுத்து வந்தோம். இவங்க சாப்பிட மாட்டாங்களா காலையில? இதுக்காக நாங்க விரதெல்லாம் இருக்க மாட்டோம். அது ஹீட்டரு ஏதாவது ஒன்று தான் வேலை செய்யும். அதுதான் வருஷமா போனலாம் சாப்பிடலையா, அதனால சொல்றாங்க. ஆனா சுகர் வந்துருச்சு. இனிமேல பார்க்க கூடாது. சாப்பிட்றோம் சாப்பிட்டாங்க. மாத்திரை போடுவோம்ல. எப்படி இருக்காங்க அம்மா? அம்மா அங்கதான் இருக்காங்களா உங்களோட? ஜனவரி 19th மெட்ராஸ் வராங்களான்னு கேளு. வரலன்னு சொல்லிக்கிறது. ஏன்னா அது இதுக்கு வரணுமே, தேன் பொண்ணுக்கு. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு வருவீங்களா? தேன் பொண்ணுக்கு நடராஜ நடராஜ கல்யாணம். அதுக்கு இல்லை, மெட்ராஸ் வராங்க. அதுதான் இவங்க கேக்குறாங்க. தேனோட பையனுக்கு பொண்ணு நாளாமே தேனோட பொண்ணுக்கு தான். அதுக்கு வரீங்களான்னு கேக்குறாங்க அவங்க. இங்கே தான் சாப்பிட்டோம் அன்னைக்கு நம்ம. ஆமாம், அந்த கீழே இறங்கி பக்கத்து இதுதான் இது.
அதே மாதிரி திண்டுக்கல் கிட்ட ஒன்று இருக்குமா, டெம்பிள் சிட்டி, அந்த கரூர் பைபாஸில் சூப்பராக இருக்குது. நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதில் தான் சாப்பிட்டோம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சொல்லிட்டீங்களா அவள்கிட்டயே? நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னு சொல்லல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரே நாள்ல எடுத்து திரும்பி வரணும். அப்ப பாத்துக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும். நல்ல பையன். எல்லாம் குட்டி குட்டியா அழகழகா பிள்ளைங்களாம் பார்த்தோம் இந்த வாட்டி பூச வைக்க. சரிப்பா, நான் அந்த சைடு வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. சரிப்பா. ஓகே. மதுரை அவன் மட்டும் இப்போ இட்லியை வைக்க நான் எல்லாருக்கும் பண்ண முடியுமாப்பா? நான் அதெல்லாம் நல்லா பண்ணிடுவேன். நான் அலைஞ்சிட்டு வந்தா இட்லி தேவையில்லைன்னு இட்லி. இன்னைக்கு நைட்டுக்கா? இன்னைக்கு நைட்டுக்கு வீட்டுக்கு போகிறோம். ஆடி ஆமாம், யாரை சொல்லுவாங்க? அந்த அண்ணனுமே நல்லா பழகினாங்க. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் யாரும் பேசல. ரொம்ப எங்களுக்கு ஒரு நாள் நாங்கள் பேசாம தான் வந்தோம். ஒன்னா வந்து பேசுவோம். நினைக்கவே இல்லை இப்படி இறந்து போவாங்க. அதனால தாங்கவே முடியல. அவங்க மாமியாரே சொல்றாங்க, நினைச்சாலே அவ்வளோ நல்லவங்களாம். இப்படி உதவி செய்யணும், ஒரு சண்டை பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. நம்மளோட நல்லா அப்படி உதவி அவளுக்கு வண்டிக்கு நல்லா பழகிட்டு. அதாம்மா அவர் எப்படின்னா அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். இங்கே வந்தோன்னா நாகப்பன் பொண்டாட்டியை பிடிக்காது. நாகப்பனை பிடிக்கும். ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுவாளா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுருங்கன்ட்டு போயிடுவாளாம். இவராக போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கணுமா, ஒன்றும் பேசவும் விடாதான். ரொம்ப டிவி போட்டால் கூட என்ன பண்ணுவாலாம், பிள்ளைங்க படிக்கணும், நீங்கள் இவ்வளோ சத்தமாக வைக்கிறீங்க. ஆனால் வயது மனசும் இது உடம்பு இடம் கொடுக்காதனால வேறு வழி இல்லாமல் போய் உட்கார வேண்டியதாக இருக்கும். முடியாமல் வந்துடுது. முடியாமல் வந்தால் அவன் அங்கே இருக்கேன், இவன் வீட்டுக்கு தான் போகணும், வேறு வழி இல்லாமல் போகிறாரு. கடைசி இவங்க வந்து நுழைவோம், ஒரே காப்பியோ எல்லாத்தையோ சாப்பிட்டு அங்கே போயிடுவாங்க. ஆமா, இறந்ததுக்கு அப்புறம் போயிருந்தப்ப கையை பிடிச்சிக்கிட்டு இல்லை சொன்னாங்க, என்னப்பா இப்படி போயிட்டாங்களே. உங்க மாமனார் வயசாயிடுச்சு. நானும் ராமும் பார்க்க போனோம். கண்ணுல இருந்து தண்ணி ஊற்றுது. இவன் கூடவே நிற்கிறேன் நாகப்பன். அதனால் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ராமுட்டையும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. இவன் பக்கத்தை விட்டு போனான். கீழே நிற்கிறேன், நாங்கள் வர்றேன்டான்னு ஃபோன் பண்ணியிருந்தோம். கீழே நின்று ஆஸ்பத்திரி வாசப்படி நிற்குன்னு அப்பாட்ட போய் சொல்லிடாதீங்க ஐயப்பன் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு. எழுதினதே ஃபாலோ பண்ணலாமா சொல்றான். இவ எதுக்குமே பணம் கொடுக்கணும். ஆமாம்மா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரொபோசல் ஆரம்பிக்கும் போது எல்லா பங்குக்காரரையும் கேட்கணும். நீங்களா முடிவு பண்ணிட்டு குடுறா பணம்னா எவன் கொடுப்பேன்? வைத்தி கல்யாணம், ஆமா, கன்சல்ட் பண்ணிக்கணும். வைத்தி கல்யாணம்னு பண்ணிட்டாங்க. இப்போ அவன் தர்றேன்னு சொல்கிறா வள்ளி. அதை அன்னைக்கே அவன் இதை இவ்வளோ பிரச்சனை கொண்டாந்துருக்கப்படாது. அன்னைக்கே ஐயப்பன் இருந்தால் கொடுத்துருக்கலாம். இப்போ அவன் கேட்கும்போது மறுபடியும் பஞ்சாயத்து பண்ணி இதை கொடுறான்னு சொல்லும் போது யார் வீட்லயாவது தங்கறதெல்லாம் எவ்வளவு மாடியில போய் தங்குவாங்க. சொன்னாங்க மாடியில போய் இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால கொடுக்க யோசிச்சிருக்கா. அதான் மெயின். யாருமே யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம்னு